பிரைஸ்லா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கவனிங்க, இந்த வசனம் கவனிச்சிங்களா? நாம் அவருடைய மரணத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால், நாம் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் பட்டிருக்கிறோம், அவராலே நாம் என்ன செய்யப்படுவோம்? ரட்சிக்கப்படும் என்பது அதிக நிச்சயமாமே. அப்படி வாசிக்கிறோம். கவனிங்க, இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோமா? தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டோம். ஒப்புரவாக்கப்பட்ட பின்னாடி அவருடைய ஜீவனாலே நம்ம என்ன ஆகிட்டோம்? இப்போ என்ன ஆக போகிறோம்? நம்ம ரட்சிக்கப்பட போகிறோம். இது அதிக நிச்சயம். கண்டிப்பாக இது பைபிளில் ஒரு மார்ட்டின் லூத்தர் இருக்கார் இல்லையா, சபை புரோட்டஸ்டன்ட் சர்ச்சு அவரால் தான் வந்துச்சு. நம்மலாம் அதுலேருந்து வந்தவங்க தான். மார்ட்டின் லூத்தர் இந்த அதிகாரத்தை குறித்து ரோமர் 5ஆம் அதிகாரத்தை குறித்து சொல்லிருக்காரு. இந்த அதிகாரத்துக்கு ஒப்பா பைபிளில் அதிகாரமே கிடையாது. இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம். இந்த அதிகாரம் என்னது? பைபிளில் இதில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு ஒப்பா நான் வேறு அதிகாரத்தை பார்க்க முடியலன்னு சொல்லி மார்ட்டின் லூத்தர் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு அதிகாரம் தான் இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம். கவனிங்க, இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? நாம் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினாலே தேவனோட என்ன ஆயிருக்கோம்? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம். இனிமேல் அவருடைய ஜீவனாலே நம்ம என்ன செய்யப்பட போகிறோம்? ரட்சிக்கப்பட போகிறோம். அப்படி தானே? அப்போது இதில் என்ன நமக்கு புரியணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை என்ன செஞ்சார்? அவர் மேலே சுமந்தார் இல்லையா? நம்முடைய பாவத்தை அவர் மேலே சுமந்து அவர் என்ன பண்ணார்? அவர் மரித்தார். இப்போ என்ன ஆயிடுச்சு? நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், தேவனுக்கு எதிராக இருந்தோம், தேவன் அறியாமல் இருந்தோம், நம்ம பாவிகளாக இருந்தோம். இப்போ நம்மளுடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் இயேசு என்ன பண்ண ஏற்றுக்கொண்டு அவர் மரிச்சிட்டார். இப்போ நம்ம தேவனுக்கு முன்னாடி என்ன ஆகிட்டோம்? ஒப்புரவாயிட்டோம், சமாதானம் ஆகிட்டோம். இப்படி நம்ம ஆன உடனே பாருங்கள், இயேசு நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய சாபத்தை, நமக்கு தேவன் மேலே இந்த கோபத்தை மட்டும் சுமக்கலை. கவனிங்க, எல்லாத்தையும் சுமந்ததோடு அவர் முடியலை. கவனிக்கணும், அது சுமந்துட்டு என்ன பண்ணார்? மரிச்சார். பார்த்தீங்களா? மரிச்சிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவர் என்ன பண்ணார்? உயிர் தெழுந்துட்டார் இல்லையா? உயிர் தெழுந்துட்டார். இப்போ உயிர் தெழுந்தார். பார்த்தீங்களா? இதை யார் பிலீவ் பண்ணுறாங்களோ, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை சுமந்து மரிச்சிட்டாரு, இப்போ நான் பாவி கிடையாது, என் மேலே அந்த தேவ கோபம் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தால் போயிடுச்சு, இனிமேல் எனக்கு தேவ கோபம் கிடையாது, எனக்கு ஒரு தண்டனை வர இருந்துச்சு, இனிமேல் இயேசு தண்டிக்கப்பட்டதுனால எனக்கு தண்டனை கிடையாது யார் விசுவாசிக்கிறாங்களோ, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டார், மரணம் அவரை பிடிச்சு வைக்க முடியல, பாதாளம் அவரை அடைச்சி வைக்க முடியல, அவர் அது மரணத்தோட பெரியவர், மரணத்தெல்லாம் ஜெயிச்சிட்டாரு, அவர் தேவன் அப்படின்னு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து, கவனிக்கணும், உயிர் தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அவர் நம்ம விசுவாசிக்கும் போது, எல்லாம் கவனிங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிற மாதிரிங்களா? அப்படி விசுவாசிக்கும் போது அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தரார். ஹல்லேலூயா. சொல்லப்போனால் அவர் உயிர் தெழுந்தார். பார்த்தீங்களா? அந்த ஜீவனை நமக்குள்ளே தராரு. தேவன் யார் இயேசுவை நம்புகிறாங்களோ அவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த அந்த ஜீவனை, அப்பா பிதாவின்னு கூப்பிட பண்ணுற ஆவியை நமக்கு தந்துடுறாரு. கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துக்குள்ளே என்ன ஆவி இருந்துச்சோ, இப்போது நான் இப்போது அதாசாவுக்கு என் புள்ளங்கிற ஒரு ஆவி இருக்கிறதுனால அவள் என்ன அப்பான்னு சொல்கிறான். அவளுக்கு இருக்கிற அதே உயிர், அதே ஜீவன் இன்னொருத்தருக்குள்ள வந்துச்சுன்னா அவங்களும் அவள் பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க. ஹலே, புரியுதா உங்களுக்கு? ஹலே இல்லையா? கொஞ்சம் கூட வேறு மாதிரி பார்க்க மாட்டாங்க. அதே ஸ்பிரிட் இந்த ஜீவன் இன்னொருத்தருக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? அது இவ பார்க்குற மாதிரி என்ன பார்க்கும். அதே போல் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்க ஜீவன் பிதாவேன்னு சொல்லுது. பார்த்தீங்களா? அந்த ஜீவன் இன்னைக்கு நமக்குள்ளே வந்துருச்சு. ஹலே இல்லையா? எப்படி? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார். இன்னும் சொல்ல போனால், அப்போ பிதா வேறு, இயேசு வேறு, ஆவியான வேறுன்னு என்ன செய்ய வேண்டாம். நம்ம தனித்தனியாக டேய் இங்கே பாரு, நம்ம தனித்தனி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். கவனிக்கணும், இது திருத்துவத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ண நேடும் ரொம்ப இதாகிடும். அது ரொம்ப என்ன ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. தேவன் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள தம்முடைய ஜீவனை தாரார். சரியா? இப்போ இந்த ஜீவனை தந்த உடனே பாருங்கள், நாம் என்ன செய்ய ஆரம்பிப்போம்? நாம்
இப்போ உடனே நம்ம இந்த பரலோகத்துக்கு போகல, இங்கே தான் பூமியில் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம், அப்படிதானே? உடனே பரலோகத்துக்கு போயிட்டோமா? போகல. இயேசு பரலோகத்துக்கு போயிட்டாரு, நாம் போகல. நாம் அந்த பூமியில் இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குது? மறுபடியும் ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்க போகிறாங்க, புதிய மனுஷனாக ஆகிட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனால் அதே வீட்டுக்கு தானே திரும்பி வராங்க, போன காரில் தான் திரும்பி வராங்க. எந்த வீட்டிலேருந்து போனாலும் அந்த வீட்டுக்கு தான் திரும்பி வராங்க. அதே அம்மா தான், அதே அப்பா தான், அதே வீடு தான், மாற்றம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆனால் உள்ளே இருக்க ஜீவன் வேறு. ஹல்லேலூயா. நான் சொல்லுங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த புதிய ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நம்ம ஞானஸ்தானம் பெற்றோமா? எதுக்கு ஞானஸ்தானம் பெற்றோமா? புதிதான ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள வந்துருச்சு இப்போ இல்லையா? இந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால இந்த ஜீவன் நம்மளை என்ன பண்ணும்னா, நம்மளை ஒரு நாள் தேவனுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்திடும். ஹல்லேலூயா. இதான் நான் சொல்ல புரியுதா? அப்போது இதை எந்த அளவுக்கு பவுல் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாருன்னா, இங்கே பாரு, ஏசு கிறிஸ்துடைய மரணம் நம்ம ஒப்புரவாக்கிடுச்சு அப்படின்னு நீ நம்புறல. ஹல்லேலூயா. ஏசு கிறிஸ்து மரணம் வந்து நம்மளை தேவனோட ஒப்புரவாக்கிடுச்சுன்னு சொன்னால் அவருடைய ஜீவன் கண்டிப்பாக என்ன செய்யும்? நம்ம தேவனுக்கு முன்னாடி ஒரு நாள் கொண்டு நிறுத்திடும். ஹல்லேலூயா. நம்ம தேவ மகிமை கண்டிப்பாக என்ன பண்ணிவிடுவோம்? நம்ம அடைஞ்சிடுவோம், நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பவுல் நமக்கு என்ன பண்ணுறாரு? நமக்கு ஒரு நம்பிக்கை சொல்கிறார். இதை குறித்து ஒரு 7 காரியம் நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். நமக்குள்ள ஜீவன் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம், அல்லது ஜீவன் நமக்கு வந்து என்ன போதிக்கும், நம்மளை எப்படி நடத்தும், எப்படி நம்ம ரட்சிக்கப்படுவோங்கிறத குறித்து இந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 7 காரியங்கள் நான் வேகமாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்லுவது புரியுதா புரியலையா? நான் சொல்ல விளங்குதா? நம்ம வந்து நிறைய பேருக்கு ரட்சிப்புனா என்னென்னு தெரியாமல் இருக்கும். ரட்சிப்புனா என்ன? சபைக்கு வருவாங்க, ஞானஸ்தானம் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் அப்படி தான் இருக்காங்க. சபைக்கு வருவாங்க, ஞானஸ்தானம் வருவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு பரிதாபமான நிலையை, தன்னைத்தான் ஏமாற்றிக்கொள்வது. ஆனால் சால்வேஷன், ரட்சிப்புங்கிறது ஒருத்தருக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வேறு மாதிரி. ஹல்லேலூயா. ரொம்ப சமாதானமாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப பலமாக இருப்பாங்க, ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. வேறு அதாவது அந்த லைஃபே வந்து மனுஷனமாக இருக்க மாட்டாங்க, தேவ பிள்ளைகளாய் மாறிடுவாங்க. தேவ தூதர்களை விட சூப்பராக இருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. ஆனால் அன்றைக்கி நம்ம என்ன செய்யலை? நம்ம அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிக்கிறது எனக்கு தெரியுது ஒருத்தருடைய பார்வையில். ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா, இன்க்ளூடிங் என்ன சேர்த்தான் சொல்கிறேங்க, நமக்குள்ள அந்த ஜீவன் இருக்குங்கிற அறிவு நமக்கு ஒன்று இல்லை, ஒன்று. அல்லது அந்த ஜீவனுக்கு நாம் என்ன செய்யலை? அந்நியராக தான் இன்னும் வாழ்கிறோம். அந்த ஜீவனுக்கு நம்ம கீழ்ப்படியலை, அந்த ஜீவனை நம்ம என்ன செய்யலை? மதிக்கலை. அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்னா, பவுல் அழகாக சொல்கிறான் பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் முதல் விஷயம் என்னென்னா, முதல் வசனம் வாசிங்க. ரோமர் 5:1 வாசிங்க. இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கவனிங்க. முதல்ல வந்து ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம முதல்ல ரட்சிப்பு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையினால் நமக்கு கொடுக்கப்படுது. எல்லாம் கவனிங்க. ரட்சிப்பு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையாக நமக்கு கொடுக்கப்படுது. அப்போது இயேசு கிறிஸ்து கிருபையாய் நமக்கு தருகிற விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா. இயேசு கிருபையாக கொடுக்காரு, நாம் விசுவாசத்தில் வாங்குகிறோம். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இயேசு வந்து எப்படி கிருபை என்னது? கிருபைனா இலவசம். கிருபைனா தகுதியில்லாத ஒருத்தரை தகுதி போல நினைக்கிறது, தகுதிப்படுத்துறது. கிருபை என்பது ஒரு பெரிய இரக்கம், அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது கிருபைக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரட்சிப்பை, தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய விடுதலையை, தன்னுடைய நித்திய ஜீவனை என்ன செய்கிறாரு? தன்னுடைய பரலோகத்தை எப்படி தர? நமக்கு என்ன தரார் தேவன்? ஏசப்பா கிருபையாக தராரு. கிருபையா அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தினால நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது இது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். விசுவாசத்தினால நம்ம என்ன பெற்றுக்கிறோம்? ரட்சிப்பை பெற்றுக்கிறோம். பவுல் வந்து ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு இந்த நிருபத்தை எழுதலை, விசுவாசிகளுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதுறான். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க தான் அவங்க. ஆனால் பவுல் என்ன செய்யறான்? இதை அப்படி சொல்கிறான். நம்ம ஒன்று ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனால் நம்ம இப்போ பண்ணி படிக்கணும். இதை கவனிங்க. விசுவாசம் வந்து ஒரு சட்டம், தேவனுடைய ஒரு சட்டம். இப்போ நம்ம வந்து லைசன்ஸ் எடுக்கணும்னா நம்ம இந்தியன்ஸ் லா எடுக்கணும், இன்சூரன்ஸு எடுக்கணும், இல்லை ஏன் வண்டி இவ்வளோ, அது வந்து லா. நம்ம லா என்ன செய்யும்? இப்போ கல்யாணம் பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ணணும், நம்ம லா வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும். அது மாதிரி விசுவாசங்கிறது தேவனுடைய சட்டம், நாம் விசுவாசி தான் ஆகணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் பிறப்பிடம் என்ன சொல்லுங்கள்? விசுவாசத்தின் பிறப்பிடம் என்னென்னா வசனம் தான் விசுவாசத்தின் பிறப்பிடமே.
விசுவாசம் என்பது தேவனுடைய சட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரோமர் 1:17 புரிஞ்சுப்பீங்க. ரோமர் 1:17 விசுவாசத்தின் பிறப்பிடமே வசனம் அப்படிங்கிறத ரோமர் 10:17 நீங்கள் படிப்பீங்க. விசுவாசம் எங்கேருந்து வருது? அப்போ ஒருத்தர் வசனத்தை படிக்கும்போது அவங்களுக்கு என்ன உண்டு? அவங்களுக்கு என்ன வர ஆரம்பிச்சிடும்? விசுவாசம் வர ஆரம்பிச்சிடும். வசனத்தை படிக்க படிக்க ஒருத்தருக்கு என்ன வரும்? பைபிளை படிக்க படிக்க என்ன வரும்? ஒருத்தருக்கு விசுவாசம் வர ஆரம்பிக்கும். கவனிங்க. அப்போ விசுவாசத்தினால நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த விசுவாசம் அப்படிங்கிறது குருடனா ஒரு பள்ளத்தில் குதிக்கிறது கிடையாது. விசுவாசம் எனக்கு தெரியாது விசுவாசிக்கிறேன் அப்படின்னது ஒரு குருடனா இருந்துட்டு பள்ளத்தில் குதிக்கிறது கிடையாது. தேவனை அதாவது தேவனை பற்றிய அறிவை நமக்கு என்ன செய்ய விசுவாசம் கொடுக்குதுங்க. தேவன் யாருன்னு சொல்லி நம்ம என்னது தெரிஞ்சு அந்த வெளிச்சத்தில் நடக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் என்பது குருட்டு விசுவாசம் கிடையாது. தேவன் சொன்னார் நான் நம்புகிறேன் அப்படி நான் சொல்ல. பைபிள் நமக்கு என்ன செய்ய காண்பிக்குது? தேவன் யார் நமக்கு காண்பிக்குது. அப்போ நம்ம அதை பார்க்குறோம். அதை பார்த்தா நமக்கு என்ன வருது? ஒரு தெளிவு வருது. ஓ, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இப்படி தான் வாழணும்னு நமக்கு என்ன வருது? ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துக்கு பேர் தான் இங்கே விசுவாசமே. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இது ஒரு வேத பாடம். சொல்லப்போனால் இது மார்ட்டின் லூத்தர் சொன்ன மாதிரி பைபிளையே முக்கியமான ஒரு அதிகாரத்துக்கு நான் பேசியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த கவனமாக கேட்டால் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? ஏதோ ஒன்று பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. மாற்றில் ஒருத்தருடைய அனுபவம் பைபிள்லையே எனக்கு இது முக்கியமான அதிகாரம்னு சொல்லி யாரும் சொல்கிறா? இன்றைக்கி நம்ம இந்த நிலைமையில் இருக்கிறோன்னா இன்றைக்கி இவ்வளோ இன்றைக்கி ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் எங்கேருந்து வந்துச்சு? மார்ட்டின் லூத்தர்லாம் வெளியே வந்துச்சு. மார்ட்டின் லூத்தருக்கு முன்னாடி சிலர் இருந்தாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் மார்ட்டின் லூத்தர் சரித்திரத்தில் ஒரு முக்கியமான நபர். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க. இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் கவனிங்க. இப்போ நம்ம கிருபை எப்படி வந்திருக்கோம்? நம்ம விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் ஏசப்பா பார்த்தீங்கன்னா மார்க் 1:15 அவர் முதல் எப்படி பிரசங்கம் பண்ணுவார் தெரியுமா? நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள், அப்படி தான் பேசுவார். ஃபஸ்ட்டு என்ன பேசுவார்? மனம் திரும்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? விசுவாசிங்கன்னு தான் பேசுவார். பவுல் அப்போஸ்தலன் கூட பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் 25:20-21 பவுல் சொல்லுவார் பாருங்க. நான் உங்களை என்ன சொல்கிறேன்? தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்தும் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதை குறித்து தான் பேசுகிறேன்னு சொல்லுவான். எப்படி? அப்போது இந்த விசுவாசம் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு ரட்சிப்பின் ஆரம்பம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் எங்கேருந்து வருது? வசனத்தை கேட்கறதுனால வருது, அல்லது வசனத்தை படிக்கிறதுனால வருது. வசனத்துக்குள்ள தான் என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. விசுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணுறது யார்? நாமளாக ஆரம்பிக்கிறதில்ல. ஏசப்பா தான் நம்ம இடத்துல விசுவாசத்தை தொடங்குறாரு. விசுவாசம் என்பது தேவனுடையது. சொல்லப்போனால் நமக்குள்ள அது ஸ்டார்ட் ஆகுது. தேவனை பற்றிய விசுவாசம் நமக்கு என்ன செய்யுதுங்க? வசனத்தினால ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாருங்க, ஒரு விஷயம் எல்லாம் கவனிங்க. இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நமக்கு எப்படி விசுவாசம் அவசியமாக இருந்துச்சோ அதே போல் ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம தொடர்ந்து இந்த பூமியில் வந்து ரட்சிப்போடு வாழணும்னா இன்றைக்கும் விசுவாசம் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லி பாருங்க, நாம் என்ன பண்ணணும்? அந்த விசுவாசத்தில் நிலை கொண்டிருந்து நீங்கள் அப்படி படிப்பீங்க. நீங்கள் விசுவாசி 2 ரோமர் 1:5-2 வாசிங்க. ரோமர் 5:2 வாசிங்க. மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப பாருங்க, விசுவாசம் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு முறை நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு மட்டும் விசுவாசம் போதாது. நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? நாம் விசுவாசத்தில் நம்ம நிலச்சிருக்கணும். விசுவாசம் வந்து நமக்கு எதை கொண்டு வந்துச்சு சொல்லுங்கள்? கிருபையை கொண்டு வந்துச்சு. நீங்கள் மரியாளை குறித்து படிக்கும்போது மரியாள் என்ன பண்ணான்? கிருபை பெற்றவளே வாழ்க அப்படி சொல்லி தூதன் சொல்லுவான். அங்கே இன்னொரு வார்த்தை கவனிச்சிங்களா? விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்போ ஒருத்தர் வந்து தேவனை விசுவாசிக்கும் போதே தேவன் பேசுவார், அவருடைய வார்த்தை வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது ஒருத்தன் என்ன பண்ணுறான்? அதை வந்து என்ன செய்யறான்? அந்த வார்த்தையை வந்து ஏற்றுக்கொள்கிறான், மனசை திறக்கிறான்னு வச்சுக்கலாம். மனசை வந்து தேவன் திறக்கும் போது அதை விரும்புகிறான்னு வச்சுங்க. உடனே அவனுக்கு என்ன கிடைக்குது? கிருபை கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்குது? கிருபை. ஏன்னா கிருபை அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா கிருபைக்கு காத்திருக்கிறோம், கிருபைக்கு காத்திருக்கிறோம்னு படிப்பீங்க. கிருபைக்கு காத்திருந்தாங்க அவங்க. கிருபை பெரியதுன்னு சொன்னாங்க, கிருபை நல்லதுன்னு சொன்னாங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர்னு சொன்னாங்க பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் படிப்பீங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாண மோசையின் மூலம் உண்டானது, கிருபையும் சத்தியமும்
இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டாயிடுச்சுன்னு இருக்கும். ஹல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து வந்து என்ன நமக்கு எப்படி ரட்சிப்பை தாராரு? கிருபையாக தாராரு. நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ நாம் இந்த விசுவாசத்தில் நிலைச்சிருந்தோம்னு சொன்னால் நம்ம ரட்சிப்பை பெற காரணமாக இருந்த இந்த கிருபை என்ன செய்யும்? நம்மை அடுத்த தேவ மகிமைக்குள்ளே கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போது நம்ம வாழ்க்கையில் கிருபை வந்து தொடர்ந்து இருக்கணும். நம்ம தேவனுடைய கிருபை, தேவனுடைய இறக்கம் நம்ம மேலே இருக்க நம்ம என்ன பண்ணணும்? எப்போதுமே விசுவாசம் உள்ளவங்களாகவே இருக்கணும். இப்படி நம்ம என்னவாக இருக்கணும்? தேவனை நம்பிக்கிட்டே இருக்கணும். அதான் பைபிள் சொல்லுது பற்றில, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்படி வாசிக்கிறோம். அப்போது விசுவாசித்தவளே பாக்கியவதின்றோம். உன் விசுவாசம் பெரியதுன்றார் ஆண்டவர் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைன்னு சொல்கிறார். அப்போ விசுவாசம் வந்து என்னென்னா, ஆண்டவர் ஒன்று சொல்கிறாருங்க, நம்ம நம்பிட்டோம், அது பேர் விசுவாசம். ஹல்லேலூயா. நான் சொல்லுவது புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் விளையாட்டுக்காவது ஆண்டவரை நம்பி பார்க்கலாமே, ஏசு கடவுள் தான் நான் நம்புகிறேன்னு சொல்லி ஒருத்தர் நம்புனான்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, ஒருத்தர் நம்புனான்னு சொன்னான். ஏன்னா வசனம் சொல்லி எல்லாருக்கும் தேவ கிருபை வெளிப்பட்டிருக்கான். தீத்தில் வாசிக்கிறோம், எல்லாருக்கும் என்ன வெளிப்பட்டிருக்கு? தேவ கிருபை வெளிப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்கும் இயேசு என்ன பண்ணுறாரு? அவர் வந்து கிருபை வெளிப்படுத்திருக்கு. எல்லாருக்கும் அவர் மறிச்சிருக்கிறாரு. அப்போது நாம் இன்னைக்கு எப்படி சபைக்கு வந்திருக்கிறோம்? நம்முடைய கிரியையினால் நம்ம சபையில் வரல. நம்ம நல்லவங்கன்னு சொல்லி தேவன் நம்மளை ரட்சிக்கலை, நம்ம கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்படி நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? தேவன் வந்து ரட்சிப்பை நமக்கு வந்து இலவசமாக கிருபையாக கொடுத்தாரு. நாம் அதை விசுவாசத்தால் பெற்றுக்கொண்டோம். அந்த விசுவாசம் கூட அவர் நமக்கு தந்தது தான். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் கூட யார் நமக்கு தந்ததான்? அவர் நமக்கு தந்ததான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? தேவனை விசுவாசி, வசனம் என்ன சொன்னால் நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். பைபிள் அப்படி போட்டிருக்கு, அப்போ அதை நான் நம்புகிறேன். ஏன்னா தேவன் வந்து பொய் சொல்ல மாட்டார். அப்படி வந்து விசுவாசி ஆரம்பிக்கும் போது பாருங்கள், அதுதான் அவனுடைய ரட்சிப்பின் ஆரம்பமே. ஹல்லேலூயா. ரெண்டாவது என்னன்னா, அந்த ரெண்டாவது வசனம் திரும்ப வாசிங்க. ரோமர் 5:2 திரும்ப வாசிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஓகே, முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? நாம் வந்து விசுவாசம், அது வந்து நம்ம சமாதானம்னு நீங்கள் அங்கே வாசிக்கிறோம். 1 வசனத்தில் நாம் இவ்விதமாக இயேசு கிறிஸ்து மூலமாக சமாதானம் பெற்றோம். அப்போ ஒருத்தனுக்கு ஏசப்பா விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையில் அவனுக்கு என்ன கிடைச்சிருது? தேவனோட உள்ள உறவு கிடைச்சிருது, சமாதானம் கிடைச்சிருது. கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, ரட்சிப்பு நமக்கு முதலாவது சமாதானத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படும் போது நமக்கு என்ன வரும்? தேவனோட உறவு வருது பார்த்தீங்களா? அந்த உறவுக்கு பேர் தான் சமாதானம். நமக்கு சமாதானம், அதான் சமாதானம் பெற்றோம். ரெண்டாவது என்னன்னா, ரெண்டாவது வந்து அந்த கிருபையில் நம்ம என்ன செய்ய பிரவேசிச்சிருக்கிறோம். சொல்லப்போனால் ஏசப்பாவோட கிருபையை, ரட்சிப்பை கிருபையாக நம்ம பெற்றுட்டோம் சொல்லியா? அந்த நம்ம வந்து எப்படி பெற்றோம்? கிருபையா? சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எப்படி பெற்றோம்? நம்ம வந்து ஏதோ முயற்சி பண்ணி ஆடு வெட்டி மாடு வெட்டி ஏதோ என்னது நம்ம ஏதோ செஞ்சு நம்ம ஏதோ வெள்ளி நாளோ பொன்னினாலையோ தேவனை எப்படியோ நம்ம ஏதோ அவருக்கு கொடுத்து நம்ம என்ன செய்ய ரட்சிப்பை பெறல. நம்ம எப்படி பெற்றோம்? இதை கிருபையால் பெற்றோம். சொல்லப்போனால் கிருபைக்குள்ளே பிரவேசிச்சிட்டோம் நம்ம. அப்போ கிருபை ஒரு சிலாக்கியம். இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை நாம் பெற்றோன்னு வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ பாருங்கள், அப்போ நம்ம இந்த கிருபையிலேயே நம்ம நிற்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? எங்கே விலகக்கூடாது, அதை விட்டு விலகக்கூடாது. நம்ம கிருபையிலேயே நம்ம நிலை நிற்கணுங்க. என்ன கிருபையில் நிற்கணும்? எப்படி நிற்கிறது? எப்படி நிற்கிறது? நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ காலையில் எழும்பணும், நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? அப்பா நான் உயிரோடு இருக்கேன், தேவ கிருபை, ஹல்லேலூயா. நான் வந்து இன்றைக்கி நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லை, நான் வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன். நான் ஏசப்பா விசுவாசித்தேன், விசுவாசி கிருபைக்குள்ளே வந்துட்டேன். நான் வந்து என்னுடைய பலத்தில் இன்றைக்கி உயிரோடு இல்லை, அவர் கிருபை, ஹல்லேலூயா. அப்படி சொல்லி முழுவதும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? விசுவாசி ஆன உடனே, விசுவாசம் வந்த உடனே என்ன வரணும்? நமக்கு கிருபையை தேவன் வந்து இயேசுவை பூமிக்கு அனுப்புனார்ல, அதை சொல்லி நம்ம அவரை துதிக்கணும். கிருபையை விரும்புகிறவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனை வந்து மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. ஒரு கிருபையை நம்ம என்ன செய்யணும்? எப்போதுமே தேவனை புகழ சொல்லும். கிருபை என்ன செய்யும்? தேவனை புகழ சொல்லும். கிருபை வந்து இயேசுவை நம்ப சொல்லும். இயேசுவை நம்புறது என்னது? வசனத்தை நம்புறதாங்க, வேற ஒன்றும் இல்லை. வசனத்தை நம்ம நம்ப ஆரம்பிப்போம். அப்போ எனக்கு எப்படி இந்த வாழ்க்கையை கிடச்சிருக்குன்னா கிருபையாக கிடச்சிருக்கு. ஏங்க நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகிறதையே அதான் பைபிளில் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? தேவன் நமக்கு எல்லாம் தருவார். ஆனால் யாருக்கு தருவார்? யாருக்கு தருவார் சொல்லுங்கள்? அவருடைய கிருபையில் வாழ்கிறவங்களுக்கு. ஹல்லேலூயா. நான் வந்து என் பலத்தில் வாழ்கிறேன், என்னுடைய சுய பலத்தில் வாழ்கிறேன், என் ஞானத்தில் வாழ்கிறேன், என் படிப்பில் வாழ்கிறேன்னு சொல்கிறது கிருபையில் நின்று விழுந்துடுறது. அது வந்து நியாயப்பிரமாணத்தில் வாழ்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போது நாம் வந்து கிருபையிலேயே நிற்கணும், அதை விட்டு விலகவே கூடாது. என்ன நடந்தாலும்
கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். நான் வந்து எப்படி தான் வாழ்ந்துருக்கிறேன்? கிருபையில் தான். ரட்சிப்பு எப்படி கிடைச்சி எனக்கு? ரட்சிப்பே கிருபையை கிடைக்கும் போது உலக ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள்? நமக்கு ரட்சிப்பையே தேவன் வந்து கிருபையாக தந்துட்டாருன்னா இதை மட்டும் நம்ம எப்படி தருவார் ஆண்டவர்? இதையும் கிருபையாக தான் தருவார். ஹல்லேலூயா. அப்போ நான் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. நான் கிருபைக்குள் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண மாட்டேன்? இதை விட்டு விலகவே மாட்டேன். அப்போது நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் நம்ம என்ன செய்யணும்? எப்போதுமே கிருபையாகவே நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். என் மேலே ஆண்டவர் எப்படி இருக்காரு? கிருபையாக இருக்கார். நான் மற்ற மேலே எப்படி இருப்பேன்? கிருபையாக இருப்பேன். அப்போ கிருபையாக இருக்கவங்க மற்றவங்களை பற்றி நம்ம எப்படி பார்ப்போம்? பொறாமைப்படுவோமா? பொறாமைப்பட மாட்டோம். இச்சிப்போமா? இச்சிக்க மாட்டோம். ஏன்னா கிருபை அப்படி நம்ம எப்படி கிடச்சி, எல்லாமே எப்படி கிடச்சிது? எல்லாமே நம்ம கிருபையாக தான் கிடச்சிருக்கிறோம். பரலோகத்துக்கு எப்படி போகிறோம்? கிருபையாக போகிறோம். இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம யார்? நம்ம பாவி. நம்ம யார் சொல்லுங்கள்? நியாயப்பிரமாணத்தின் நம்ம யார்? நம்ம பாவி. அப்போது இன்றைக்கி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் வந்து தேவன் இடத்துல போக முடியாது. போக முடியுமா? போக முடியாது. தேவன் வந்து நம்மளை பார்க்க மாட்டார். மறந்துடாதீங்க. நான் மனுஷன், என்ன அவர் என்னை பார்க்க மாட்டார். தனியாக நான் நின்னா என்ன அவர் பார்க்கவே மாட்டார். இயேசு கிறிஸ்துக்குள்ளே நான் இருந்தால் மட்டும்தான் அவர் என்ன பார்ப்பார். ஹல்லேலூயா. எல்லா மனுஷனும் பாவின்னு பைபிள் சொல்லுது. அப்போ எந்த மனுஷன் வந்து வசனத்தை நம்புகிறானோ, வசனத்துக்குள்ளே நிற்கானோ, அவனை மட்டும்தான் பிதாவால் பார்க்க முடியும். வேறு யாரையும் அவர் பார்க்கவே மாட்டார். அவர் எந்த மனுஷனையும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஒருவன் எபேசில் எனக்கு படிப்பீங்க, கிறிஸ்துக்குள் 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 கிறிஸ்துக்குள். இப்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ எப்படி என்ன செய்றீங்க? ஆண்டவருக்குள்ளே நான் நல்லா இருக்கேப்பா அப்படி சொல்லி பாருங்கள். அது பிறகு தான் கிருபை. ஹல்லேலூயா. நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறது கிருபை கிடையாது. அது வந்து கிருபைக்கு வெளியில் உலகம். அது பாவம் தேவனுடைய பார்வையில். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்னும் சில சொல்லும்போது பார்த்துக்கலாம், உலகத்தாரே சொல்லுவாங்க பார்த்துக்கலாம், ஆண்டவர் முன்னியத்தில் நல்லா இருக்கேன்ப்பா சொல்லுவாங்க. அவனுக்கு தெரியுது கிருபை என்னன்னு. ஹல்லேலூயா. சிலர் பேசுவாங்க, எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளை அப்படி சம்பாதிக்குது, எனக்கு என்ன. அவங்க வந்து கிருபையை இல்லை. ஹல்லேலூயா. அந்த கிருபை அப்படிங்கிறது என்ன சொல்லுங்க? நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபை. ஹல்லேலூயா. நான் ஜீவனோடு இருப்பேன். அப்போ கிருபையை சார்ந்து வாழ்றது அப்படிங்கிறது எப்படின்னா, நான் அங்கேயே நம்ம நிற்கணும். வேறு என்ன மாம்சத்தில் போயிடக்கூடாது, நியாயப்பிரமாணத்துக்கு போயிடக்கூடாது, வேறு எங்கேயுமே போக என்ன செய்யணும்? நான் எல்லாத்துக்குமே இயேசுவே நம்ம சார்ந்து கிறிஸ்துக்குள்ளே நான் நிற்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையால் தான் நம்ம தேவனை வந்து அப்பான்னு சொல்ல முடியுது. இயேசு கிறிஸ்துவால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு கிருபை இல்லை. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவோடு கூட நம்ம இருந்தால் தான் பிதா நம்மளை பார்ப்பார். தனியாக நம்ம நிற்கும் போது எப்போவுமே நீங்கள் பாவம் செய்கிறோம் வச்சுங்களேன், நம்ம ஒரு விபச்சாரம் பண்ணுறோம், வேசித்தனம் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் ஏதோ தப்பாக பார்க்குறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். அப்போ நம்மளை யார் பார்க்க மாட்டா? பிதா பார்க்க மாட்டாருங்க, பிசாசு தான் பார்ப்பான். அனு கூப்பிட்டு போய்டும், நரகத்துக்கு போக வேண்டியதான். ஆனால் நம்ம வந்து பாவம் செய்யாமல் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். இச்சியாது இருப்பாயாக. அந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்? ஆசை, உலகத்தில் ஆசை வைப்பாத வசனத்தை படிக்க, வசனத்தில் மனசை வைக்கிற பாருங்க. நம்மளோட யார் இருக்கா? வசனம் இருக்குதுன்னா, கிறிஸ்து இருக்கிறாருன்னா தேவ கிருபை நம்ம மேலே பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்போ நம்ம எதை விட்டு விலகவே கூடாது. அந்த பைபிளில் வந்து சொல்லிட்டார் பவுல், எப்படி? அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ விசுவாசம் இல்லாமல் ஜீவன் கிடையாது, கிருபை இல்லாமல் ஜீவன் கிடையாது. நம்ம விசுவாசத்தினால்தான் ஜீவனை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த கிருபையால் தான் நம்ம எதை அனுபவிக்கிறோம்? அந்த ஜீவன் அனுபவிக்கிறோம். அப்போ விசுவாசம் இல்லாமல் ஒருத்தன் வாழ்கிறான்னு வச்சுக்கலாம், மூல அறிவிலே வாழ்கிறான்னா அவன் வந்து ரட்சிக்கப்பட மாட்டான். ஹல்லேலூயா. ஒருத்தன் கிருபை இல்லாமல் சுயபலத்திலே வாழ்கிறான்னா ரட்சிக்கப்பட மாட்டான். அவனுக்கு தேவனுடைய அன்பு என்ன செய்யாது? அவன் மேலே இருக்காது. ஹல்லேலூயா. நான் சொல்ல நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளை தேவன் நேசிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிருபையே அப்படி சொல்லிட்டுறோம். நம்ம இப்போ பாருங்களேன், சிலர் பேசும்போது கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னா? கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எத்தனை பிள்ளைங்கன்னு தான் கேட்டிருப்பாங்க. அவங்க எங்கள் வீட்டில் போல் சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைங்க கொடுத்துருக்காரு. சில என்ன சொல்லுவாங்க, எனக்கு 2 பிள்ளைங்கம்பாங்க. 2க்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? 2மே தேவன் கேட்குறாரு. அப்போ எதில் தேவன் மகிமைப்படுவார்? கர்த்தர் 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்கா சொல்கிறேன் வந்து கிருபையில் நிற்கிறான். எனக்கு 2 இருக்குன்றவன் சுயமாக நிற்கிறான், சுயபலத்தில் நிற்கிறான். ஹல்லேலூயா. அப்போ என்ன பேசினாலும், என்ன பதில் சொல்லும் போதும் எதை ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த கிருபை, தேவ தயவு, ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு
புண்ணியம் அப்படி பேசுவான் பாருங்க. அப்படி பேச 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 அவனுக்கு கிருபை பெருகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு வந்து நன்றி உள்ளவனா ஒருத்தன் வாழும். அதான் ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுதுன்னது. தேவனுக்கு நன்றி உள்ளவனா ஸ்தோத்திர பலியிடுறவனா ஒருத்தன் வாழ 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 என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நம்ம வாழ்க்கையில் கிருபை பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ மூணாவது என்ன அப்படின்னா, கவனமாக போகலாம். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னான்? மூன்றாவது காரியம், ரெண்டாவது வசனம் எப்படி முடியுது? அந்த ரெண்டாவது வசனம், தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே. மூணாவது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. முதலாவது என்ன சொன்னேன்? நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். மூளை அறிவை தூக்கி போட்டுடணும். விசுவாசம், நான் தேவன் சொன்னார் நான் நம்புகிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே யோசிக்க தெரியாது. அவர் ரெண்டாவது என்ன சொன்னேன்? அவருடைய கிருபையால் நான் இருக்கிறப்பா, என் சுயபலத்தில் இல்லை. ரெண்டாவது. மூணாவது என்ன பேசினோம்? எனக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? யோபு சொன்னால் பார்த்தீங்களா? யோபு, அவனை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன். நம்ம வந்து தேவ மகிமையை நம்ம அடைய போகிறோங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணுங்க. அதான் முக்கியம். நம்ம என்ன அடைய போகிறோம்? தேவ மகிமை நம்ம ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? அடைய போகிறோம். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. டோக்ஸ்தா தியோஸ்ன்னு சொல்லுவாங்க கிரீக்கில். டோக்ஸ்தானா அது தேவ மகிமை. பைபிளில் நிறைய இடத்துல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் பேசுகிறேன், கவனிங்க. இப்போ நாம் வந்து நம்மளா தேவனிடத்தில் வந்தோமா? ஏசப்பா கூட்டு வந்தாரா? நம்மளா தேவனிடத்தில் வந்தோமா? ஏசப்பா கூப்பிட்டுட்டு வந்தாரா? சொல்லுங்கள். ஏசப்பா தான் நம்மளை கூட்டின்னு வந்தார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட யார் நம்மளை கூப்பிட்டு வந்தா? அதுக்கும் வசனம் இருக்குது பைபிளில். யார் கூப்பிட்டு வந்தா? ஆவியானவர். இல்லை, பிதா. பிதா என்ன செஞ்சார்? ஒருத்தனை, பிதா என்னை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருத்தனும் என்கிட்ட வரமாட்டான்னு ஏசப்பா சொன்னார். பிதா ஒருத்தனுக்கு இழுக்கிறாரு. ஆவியான என்ன செய்யற? ஆவியானவர் ஏசப்பா கொண்டு வந்து விட்டுறாரு. 3 பேரும் என்ன செய்கிறாங்க? இப்போ ஒரே மாதிரி தான் கிரியை செய்வாங்க. ஒன்று கவனிங்க. இப்போ பிதாட்டு நம்ம எப்படி வந்தோம்? ஏசப்பா வந்து நினச்சாருங்க, இவன் எனக்கு வேணும் நினச்சாரு. நம்ம உலகத்துக்கு முன்னாடி நினச்சது, இவன் எனக்கு வேணும், இந்த சகோதரன், இந்த மகன், இந்த மகள் எனக்கு வேணும் அவர் நினச்சி பிதா நினச்சிட்டாரு. நினச்ச உடனே நம்ம வந்து பிதாட்ட வர முடியல. ஏன் வர முடியல? அவர் நினைக்கிறாரு நம்ம எங்கே இருக்கோம்? அவர் வந்து அடுத்து கூட முடியாத வெளிச்சம், ஒருவரை சேரக்கூட வெளிச்சத்தில் இருக்கார். நாம் இருளில் இருக்கிறோம். அவர் பரிசுத்தத்தில் இருக்கிறார் பிதா, நாம் பாவத்தில் இருக்கிறோம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவர் மகிமையில் இருக்கிறாரு, நம்ம சாபத்தில் இருக்கிறோம். சரியா? தேவன் வந்து பயங்கரமாக இருக்கார், நாம் வந்து பலவீனமாக இருக்கிறோம். தேவனிடத்தில் நம்ம சேரவே முடியாது. அப்போ நம்மளால் போக முடியுமானா போக முடியாது. நாமளால் தேவனிடத்தில் போக முடியாது. அப்போ ஏசப்பா என்ன பண்ணார்? தேவன் நம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அவர் வந்து நம்மை பிதாவிடத்தில் கூட்டு போகிறார். ஹல்லேலூயா. நானே வழி. ஏன் ஏசப்பா நம்மளை கூட்டு போகிறார் பாருங்கள். இப்போ நீங்கள் கவனிங்க. அப்போது நாம் வந்து நமக்கு ஒரு அறிமுகம் தேவைப்படுது பிதாட்ட போகிறதுக்கு. நம்மளை அறிமுகப்படுத்துன்னு யார்? பைபிளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பூமியில் என்னை பற்றி நீ மற்றவனுக்கு சொன்னா உன்னை பற்றி நீ யாருக்கிட்ட சொல்லுவேன்? பரலோகத்தில் பிதாட்ட சொல்லுன்னு வசனம் இருக்கா இல்லையா? நான் பிதாட்ட என்ன செய்வேன்? இதை என் உள்ளன்னு நான் சொல்லுவேன், என்ன நம்பினா அப்படின்னு நான் என்ன செய்வேன்? பிதாவுக்கு முன்னாடி நான் அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ பிதாவுக்கு முன்னாடி ஒரு நாள் நம்மளை அறிமுகப்படுத்த போகிறாரு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு கூட நம்மளை பிதாவுக்கு சொன்னது யார் தான்? ஏசப்பா தான். பிதாவிடத்தில் நம்ம தேவனிடத்தில் வந்திருக்கிறதுக்கு காரணம் யார் தான்? ஏசப்பா தான். அப்போ பாருங்கள், வந்த நாம் எதுக்கு வரல? நாம் ஒரு நேர்காணலுக்கு வேண்டி வரல, அவரோடு தங்கி இருக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரோடு சேர்ந்து வாழ வந்திருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குதா? ஹல்லேலூயா. சொல்ல உத்தம பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. நாம் ஒரு நேர்காணலுக்கு வரல, நாம் எதுக்கு வந்துருக்கிறோம்? அவரோடு தங்கி இருக்க, அவருடைய சமூகத்தில் வாழ, அவர் முகத்தின் வெளிச்சத்தில் நடக்க நாம் வந்திருக்கிறோம். அப்படி அது ஒரு நாள் நம்முடைய முகத்துக்கு முன்னாடி நிற்க போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. அவங்க தான் ரட்சிக்கப்பட போகிறவங்க. ஹல்லேலூயா. அதுதான் அவங்க தான் ஜீவன் உள்ளவங்க. இதான் ஜீவன். என்ன ஜீவன்? இந்த மாதிரி நம்பிக்கை யாருக்குள்ளே இருக்குதோ அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்குள்ள தாங்க கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வாசிப்பாங்க? கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாக இருப்போம்னு வாசிக்கிறோம். அப்போ நாம் யார்? தேவனுடைய வீடு. அப்படின்னா தேவனோடு கூட வாழ போகிறோம். ஒரு நாள் பரலோகத்தில் போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவரோடு கூட வாழ போகிறோம் இல்லையா? அப்போ எதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்? நாம் இப்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? தேவ மகிமை அடைவோம்ங்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. இன்னொரு சில வசனங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். பைபிளில் மார்க்கு
8ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. 8:38. ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். அப்ப இயேசு வந்து இனிமே வரும்போது எப்படி வருவாராம்? பிதாவின் மகிமை. அதான் அந்த டோக்ஸாங்கிற வேர்டு. டோக்ஸா தியோஸ், தேவனுடைய மகிமை. தியோஸ்னா தேவன். பாருங்க, தேவனுடைய மகிமையோடு ஏசப்பா வரப்போறார் பார்த்தீங்களா? அந்த மகிமையில் நம்ம பங்கடைய போகிறோம். கலையை நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இயேசு வந்து எப்படி வரப்போறாராம்? பிதாவின் மகிமையோடு வரப்போறாராம். இன்னொரு வசனோட வாசிங்க. மத்தேயு 16:27 வாசிங்க. மனுஷகுமாரன் தம் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அப்போ இயேசு வந்து நமக்கு பலன் கொடுக்க போறாருன்னு நம்ம படிக்கிறோம் பைபிள்ல. எப்படி வருவார்? வரும்போது எப்படி வருவார்? பிதாவின் மகிமையோடு வருவார். நான் இன்னொன்று கேட்குறேன், இயேசு வந்து நமக்கு பலன் கொடுக்க வாரார்லா? அப்போ நாம் எங்கே இருப்போம்? இயேசு வந்து பலன் கொடுக்க வராரு பூமியில், நமக்கு தான் பலன் கொடுக்க வராரு. அப்போ நாம் எங்கே இருப்போம்? புரியல. இயேசு அவனவனுடைய, நம்ம மரிச்சிருந்தோம்னு சொன்னால் உயிர்த்தெழுந்து அவரோட தான் இருப்போம். சரியா? நம்ம உயிரோடு இருந்தாலும் உடனே நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? மறுரூபமாயிட்டு அவரோட தான் இருப்போம். அந்த மகிமையில் நான் பங்கடைஞ்சிடும்ன்றேன். இதுதான் வந்து ஃபைனல். அதாவது நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நம்ம தேவ மகிமை அடையணும். ஆனால் தேவன் வந்து மகிமையில் இருக்கார். இப்போ இயேசுவை தேவன் எப்படி எழுப்பினாராம்? பிதா தம்முடைய மகிமையினால் இயேசு எழுப்பினாராம். அந்த மகிமையை தான் நம்மளை என்ன செய்யுது? நம்ம அந்த மகிமையில் நம்ம பங்கடைய போகிறோம். நம்புறீங்களா? அதான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு வந்தது, ஞானஸ்தானம் எடுத்து எதுக்கு? இந்த நம்பிக்கைக்காக. ஹல்லேலூயா. பவுல் பேசுவான் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடியில் உயிர்த்தெழுதல் இந்த நம்பிக்கைக்காக தான் நான் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்கேன்னு சொல்கிறான் இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கைக்காக நான் கட்டப்பட்டிருக்கேன்றான். நம்மளோட நம்பிக்கை என்ன சொல்லுங்கள்? நாம் நம்பும் நம்பிக்கை வந்து எசேக்கியா நம்பின அந்த நம்பிக்கை கிடையாது. ஹல்லேலூயா. அது ஜஸ்ட் ஒரு ராஜா கிட்ட இருந்து இந்த தேசத்தை காப்பாற்றுற நம்பிக்கை. நாம நம்புகிற நம்பிக்கை அதை விட பெருசு. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா புரியலையா? நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு நாள் தேவனுடைய மகிமையில் பங்கடைய போகிறோம். அன்னைக்கு எசேக்கியா ராஜாவும் அந்த மகிமையில் வருவார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் யோவான் 11:4 வாசிங்க. இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். ஏசப்பா வந்து ஒரு மகிமையை குறித்து பேசுறாரு. என்ன இதான் தேவனுடைய மகிமை பேசுறாரு. இதனால இது அடுத்து 40 வசனம் வரும்போது மாத்தாள ஏசப்பா சொல்வார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போது இந்த மகிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தேவனுடைய ஒரு மகிமை. இது என்ன பண்ணுது? ஒரு மனுஷன் செத்து போனால் கூட அவனை உயிரோட எழுப்புது, உயிரோட வைக்குது. அப்போது இந்த மகிமையில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பங்கடைய போகிறோமா? இந்த மகிமையில் தான். இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து வந்து 10 குஷ்டர்களை சுகமாக்கு வரலாம். 17-18 லூக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் திரும்ப வந்து இயேசுவை மகிமைப்படுத்துவான். அங்கே விட அந்த வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவன் என்ன பண்ணான்? தேவனுக்கு மகிமை செலுத்தினான். ஹல்லேலூயா. அப்படின்னா தேவன் மகிமை உள்ளவருங்கிறத ஒத்துக்கிறான் அவன். அதான் அங்கே சொல்ல விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ஏசப்பா சொல்ல யோவான் சுவிசேஷத்தில், நீங்கள் வந்து என்ன ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறது தெரியுமா? நீங்கள் தேவனால் வரக்கூடிய மகிமை விட மனுஷனால் வரக்கூடிய மகிமை என்ன பண்ணுறீங்க? விரும்புகிறீங்க. அதனால் உங்களுக்கு என் மேலே விசுவாசம் இல்லைன்னு அவர் பேசுவார். அப்போ இன்றைக்கி மக்கள் பார்த்தீங்கன்னா மனுஷனால் வரக்கூடிய மகிமை தேடுற விசுவாசிகள் வந்து தேவனால் வரக்கூடிய மகிமை விசுவாசிக்கலை. ஹல்லேலூயா. நாம் எந்த மகிமையை நம்ம விரும்புகிறோம்? எனக்கு மனுஷனால் மகிமை வேண்டாம், தேவனால் மகிமை வேணும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை அப்படிங்கிறது அழியாதது, அழிவில்லாதது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அது என்னைக்கும் நம்மளை வந்து உயிரோடு வச்சுருக்கோம். அதான் தேவனுடைய மகிமை. அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போகிறார்? மகிமைப்படுத்துவார். இப்போது ஒரு ஆள் இறந்து போனால் மகிமைக்குள் பிரவேசித்தார்னா போடுறாங்க. ஆனால் அவங்க மகிமைக்குள்ள பிரவேசித்தாங்களா என்னமோ தெரியாது. என்ன சொல்கிறாங்க? அப்படி சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், இன்னொரு வருஷம் ரோமர் 7:23 நீங்கள் படிச்சிருப்பீங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இந்த மகிமை தான் நம்ம இழந்து போயிருந்தோம். அப்போ எந்த மகிமை நம்ம இழந்து போயிருந்தோமோ, ஆதாம் வந்து எந்த மகிமை இழந்து போனானோ அதே மகிமையை நாம் ஒரு நாள் திரும்ப பெறப்போகிறோம். ஹல்லேலூயா. நாம் பெற போகிறோம். அப்போ எல்லாரும் பாவம் செஞ்சு மகிமை இழந்து போயிட்டாங்க.
இனிமேல் என்ன செய்ய போகிற? விசுவாசிக்கிறவங்க, கிருபையில் நிற்கிறவங்க என்ன அடைய போகிறாங்க? இந்த மகிமையை அடைய போகிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. ரோமர் 6:4 வாசிங்களேன். ரோமர் 6:4 வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. அப்போ பிதாவின் மகிமையினாலே இயேசு என்ன பண்றாரு? எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள் போதும் மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஓகே, அப்ப இந்த ஜீவன் என்ன உங்களுக்கு புரியுதா? நாம் என்ன செய்ய? நாமளும் ஜீவன் உள்ள எந்த ஜீவன்? கிறிஸ்து நமக்கு தந்த ஜீவன். அந்த ஜீவன் உள்ள நம்ம நடந்து கொள்வதற்கு என்ன செய்யணும்? நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருக்கோம்னு சொல்லி பவுல் அங்க சொல்றாரு. கவனிங்க, ரோமர் 7:24 வாசிங்க. ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் என்னை விடுதலையாக்குவார்? அப்போ வந்து நம்ம எப்படி மரிக்கிறோம்? மரிக்கும் போது பவுல் சொல்கிறான், நம்ம வந்து மகிமையில் மரிக்கிறோமா அல்லது நம்ம வந்து நரகத்துக்கு மரிக்கிறோமாங்கிறது நம்ம மரணத்தில் தெரியும். பவுல் வந்து பாவம் செய்கிறத குறித்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அந்த பழைய பைபிளில் பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய பழக்கம் என்னென்னா, நம்ம ஊரில் வந்து யார் செத்தாலும் அடக்கம் பண்ணுறாங்க, யார் செத்தாலும் அடக்கம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் யூதர்கள் வந்து எல்லாரையும் அடக்கம் பண்ண மாட்டாங்க. அவன் கல்லறைக்கு உட்படுவதே ஒரு விசேஷம், அவன் அடக்கம் பண்ணுறதே விசேஷம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இன்னொன்று பள்ளத்தாக்கில் தூக்கி போட்டுருவாங்க. அவன் கையை காலை கட்டி ரொம்ப கொடூரமான பாவம் செஞ்சுட்டான்னு சொன்னால், இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறான் இவன் வந்து என்ன பண்ணக்கூடாது? இப்போ நம்ம ஊரில் நடக்கல சில உபச்சாரம் வயசுத்தனம்லாம், அந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன பண்ணுவான்னா, அவனை வந்து கையை காலை கட்டி இன்னொன்று பள்ளத்தாக்கில் போட்டுருவாங்க. தன்னால் சாக வேண்டியதான். உடம்பெல்லாம் புழுக்கும்ல, புழு அவனை கடிக்கும், வலிக்கும், தன்னால் அப்படி புழுத்து புழு கடித்து வேதனையில் அப்படி சாகுறாங்க. இதுதான் வந்து நிர்பந்தமான மனுஷன். பவுல் சொல்கிறான், இயேசு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கைன்றான். ஹல்லேலூயா, புரியுதா? ஒருவேளை இன்னைக்கு நாம் அந்த மாதிரி நிர்பந்தமாக இல்லைனா கூட மகிமை அடையாமல் போனால் நம்ம நிலைமை என்ன சொல்லுங்கள்? மகிமை அடையாமல் போனால் நம்ம நிர்பந்தங்க. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது? நான் ஒரு நாள் மகிமை அடைவேங்கிற நம்பிக்கை இருக்குது. 4வது விஷயத்தை நம்ம போயிடலாம். 4வது என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமை பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். 4வது விஷயம் வந்து உபத்திரவம். முதல்ல விசுவாசம், அப்புறம் கிருபை, அப்புறம் நம்பிக்கை. இப்போ நமக்கு இன்னொன்று வரும், உபத்திரவம். இதுதான் நமக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படிதானே? ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்லியிருக்காருங்க, மாலுமிகள் கடலுக்கு போகிறார்கள், வீரர்கள் போருக்கு போகிறார்கள், கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்துக்கு போகிறார்கள். ஹல்லேலூயா. இப்போது மாலுமி வந்து கடலுக்கு ஏன் போகிறான்? கடல் வந்து சாப்பிட்றதுக்கு அப்புறம் இல்லை, அவன் கப்பலை ஓட்டுறதுக்கு தான் போகிறான். நல்ல ஒரு வீரன் வந்து யுத்தத்தில் போய் சாவண்ணா போகிறான், யுத்தத்தில் ஜெயிக்க தான் போகிறான். அது மாதிரி உண்மை கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நல்லா கவனிங்க, இது கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கா இல்லையா? பவுல் சொல்கிறான், உபத்திரவம் நமக்கு நல்ல குணங்களெல்லாம் உருவாக்கிச்சுன்றான். பொறுமை வந்துருச்சு, நமக்கு நல்ல சுபாவங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்றான். உபத்திரம் வந்தோடனே உண்மையிலே உபத்திரம் வந்தால் நமக்கு நல்ல குணம் வருமா கெட்ட குணம் வருமா சொல்லுங்கள்? ப்ராக்டிக்கலாக உபத்திரம் வந்தால் நமக்கு கெட்ட குணம் தான் வரும். கோபத்திலலாம் நம்ம நிறைய நேரம் தப்பு செய்வோமே. கோபத்தில் உபத்திரம் வந்தால் நம்ம தாங்காமல் ஏதாவது பேசுவோம். ஆனால் பைபிள் வந்து நேர்மாறாக பேசுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் தேவ திட்டமா. ஹல்லேலூயா. பொதுவாக உபத்திரம் வந்ததுன்னா ஒரு மனுஷன் என்ன செய்வான்? அவனை உருவாக்குறதுக்கு தான், அவனுக்கு பொறுமை கொடுக்கறது கத்த என்ன செய்கிறாராம்? அவன் உபத்திரப்படுத்துகிறாராம். உண்மையிலே நீங்கள் பாருங்கள், எதுக்கு எடுத்தாலும் சிடுன்னு நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க உபத்திரவத்தின் வழியாக போகவே போகலை. ரொம்ப உபத்திரப்பட்டவங்க வந்து எப்படி இருப்பாங்க? பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க சிலர் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க பார்த்தீங்களா? ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக ஒருத்தர் இருக்காங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய உபத்திரவப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உபத்திரம் வந்து பொறுமையை உண்டாக்குமா, நிதானத்தை உண்டாக்குமா, நல்ல குணங்கள். ஒரு மனுஷனை வந்து நல்லவனாக மாற்றும். ஒரு மனுஷனாக மாற்றணும்னா உபத்திரம் வேணுமா? உபத்திரம் இல்லாமல் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? மனுஷனாக மாற முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? நம்மளை அவர் உபத்திரப்படுத்துறதில்ல. இந்த உலகத்தில் நம்ம விசுவாசம் வந்துருச்சு, நமக்கு கிருபை வந்துருச்சு, நமக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அடுத்து
நம்மளை உலகத்தில் போகிறோம். எந்த உலகத்தில் போகிறோம்? எந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து நிற்கிறோம்? பாவ உலகத்தில், அப்படிதானே? அக்கிரமம் மிகுந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நாம் விசுவாசத்தை பற்றி பேசுகிறோம், நம்ம கிருபையை பற்றி பேசுகிறோம், நம்ம நம்பிக்கையை பற்றி பேசுகிறோம்னா நமக்கு என்ன வரும்? உபத்திரம் வரும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டுட்டிங்கன்னா உபத்திரம் வராது, கிருபையை விட்டுட்டிங்கன்னா உபத்திரம் வராது, நம்பிக்கையை பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்னா உபத்திரம் வராதுங்க. ஆனால் இது மூணையும் நீங்கள் நம்புறீங்க, விசுவாசியாக இருக்கீங்களா, உபத்திரம் வரும். ஹல்லேலூயா. என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, பைபிள் அப்படி தான் சொல்லுது. இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, நாம் உலகத்தில் இருக்கிற உபத்திரத்தை ஜெயிச்சிடலாம். ஆனால் அல்லாதவர்கள் அதில் அடி வாங்குவாங்க. அப்படி தான் பைபிள் சொல்லுது. நாமளும் அடி வாங்காமல் உபத்திரத்தில் எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அதுக்கு வழி இருக்குது. கவனிங்க, நீங்கள் உபத்திரம் நமக்கு கண்டிப்பாக வரும். அதை நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த திட்டத்தை மாற்ற தேவ திட்டம், தேவனுடைய பிளானே உபத்திரம் தான். தேவனுடைய ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் உபத்திரப்படுவான். குடும்பத்தில் உபத்திரம் வரும், மனைவியால் உபத்திரம் வரும், புருஷனால் உபத்திரம் வரும், பெற்றவங்களால் உபத்திரம் வரும், சபையில் இருக்கிற சக விசுவாசியால் உபத்திரம் வரும், வேலை செய்யறதுல உபத்திரம் வரும். ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் அவன் பாடுபடுவான், உபத்திரவப்படுவான். உண்மையாக நீ இருக்கணும்னா உபத்திரம் அல்லது வராது. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் இப்போ என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த உபத்திரம் இல்லாத வாழ்க்கை நம்ம விரும்பக்கூடாது, நம்ம நம்பவும் கூடாது. முதல்ல வாழ்க்கையில் உபத்திரமே வராது. நான் உனக்கு ஐடியா சொல்கிறேன், ஒருத்தர் சொன்னால் நீ நம்பாதீங்க. இல்லை உபத்திரம் இல்லாமல் நான் வாழன்னு விரும்புகிறேன்னா அப்படி விரும்பாதீங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, சிலுவைக்கு அப்புறம் தான் சிங்காசனம். சிலுவை இல்லாமல் என்ன கிடையாது? சிங்காசனம் கிடையாது. உபத்திரம் இல்லாமல் மகிமை அடைய முடியாது. நம்ம அநேக உபத்திரங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போவோம்னு பைபிள் சொல்லுது. அன்றையும் நீதிமானாக இருக்க விரும்புகிற எல்லாம் என்ன செய்வாங்களாம்? நிறைய துன்பப்படுவாங்கன்னு இருக்கு. துன்பப்படுவோமா இல்லையா? நமக்கு நிறைய துன்பம் வரும், பிரச்சனை வரும். நான் இது பயமுறுத்த சொல்ல, அப்போ நாம் நல்லவங்களாக மாற ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ரொம்ப பொறுமைசாலியாக மாறுவோம், நிதானமாக மாறுவோம், நல்ல குணங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நல்ல நற்குணங்கள் நமக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி கோபக்காரன் இருந்திருப்போம், இப்போ சாந்தமாகிடுவோம். அதுக்கு முன்னாடி சிடு இருந்திருப்போம், இப்போ பொறுமையாக இருப்போம். முன்னாடி எடுத்தறிஞ்சு பேசியிருப்போம், இப்போ நிதானமாக பேச ஆரம்பிப்போம். முன்னாடி பேராசைப்பட்டிருப்போம், இல்லை இப்போ ஆசையை விட்டுருப்போம். நிறைய நம்முடைய குணங்கள் எல்லாம் நமக்கு உபத்திரம் வர வர பிரச்சனை வர 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 என்னாகிட்டே இருப்போம். நான் சொல்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கணும். விசுவாசம் இருந்து, கிருபை இருந்து, நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறது. விசுவாசம் இல்லை, கிருபை இல்லை, நம்பிக்கை இல்லைன்னா உபத்திரமே வேணாம், ஓவர் ஆகிடுவாங்க. இன்னும் பிசாசு ஓவர் பிசாசு ஆகிடும். ஹல்லேலூயா. கோபம் பயங்கர கோபம் ஆகிடும். இந்த மூணு உங்களுக்கு இல்லை, முன்னாடி சொன்ன மூணு இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் சர்ச்சை விட்டு ஓடிடுவீங்க. ஹல்லேலூயா. அப்படி ஓடிப்போனவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. ஓடிப்போனோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நமக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறாரு, விசுவாசம் கொடுத்துருக்கிறாரு, ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு, அப்புறம் உபத்திரம் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. உண்மையிலேயே நீ விசுவாசியாக இருந்தால், உண்மையிலேயே நீ கிருபையில் சார்ந்திருந்தா, உண்மையிலே நம்பிக்கையில் நீ வாழ்ந்தா, உபத்திரவத்துக்குள்ளே தான் நீ போவ. ஹல்லேலூயா. அந்த உபத்திரம் உன்னை அழிக்கிறதுக்கு கிடையாது, உன்னை ஆக்குவதற்கு. ஹல்லேலூயா. அந்த உபத்திரவம் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகுதே. அந்த உபத்திரவம் இல்லை அப்படின்னா, அந்த உபத்திரத்தை உன்னை சகிக்க முடியலன்னா நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். ஹல்லேலூயா. போக முடியாது. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சுன்னா புரிஞ்சுக்கணும், ஓஹோ நமக்கு நல்ல காலம் பிறந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்ல நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இப்போது நீங்கள் கவனிங்க, நான் பைபிளில் சில இது நான் சொல்கிறேண்ணே. நீங்கள் 1 கொரிந்தியர் 10:13 படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க? மனுஷனுக்கு நேரிடுற சோதனை அல்லாமல் வேற சோதனை நமக்கு நேரிடலை. தேவன் என்ன பண்ணுறாராம்? வாசிங்க அந்த வசனத்தை. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அவர் சோதனை வரும், ஆனால் நம்ம அதை அழியவே மாட்டோம். அதில் நம்ம தப்புவோம் பாருங்க, அதான் பியூட்டி. ஹல்லேலூயா.
நம்புறீங்களா? அப்போ அதனால தான் அவருங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தேவ பிள்ளைகள் வந்து தைரியமாக நிற்கிறது. ஏன் தானியேல் வந்து சிங்கக்கோகை வரும்போது பைபிளில் அவனுக்கு தெரியும் இந்த உபத்திரம் என்னை உயர்த்தும் என்று. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு தெரியும் இந்த உபத்திரம் என்னை உயர்த்தும் என்று. ஹல்லேலூயா. நமக்கு தேவ பிள்ளைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உபத்திரமும் அவனை பெரிய ஆளாகிட்டே இருக்கும். அவன் பெரிய ஆளாயிடுவான். ஹல்லேலூயா. சொல்லப்போனால் குணங்களில் நான் சொல்கிறேன், குணங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற காரியங்கள் நமக்கு கிடைச்சிடும். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களா? இங்கே பாருங்கள், அந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பவுல் அழகா சொல்றாரு. வாசிங்க. நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். பவுல் நான் பலவீனமா இருக்கும்போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம், இங்க பாருங்க அந்த வசனத்தை கவனிங்க, கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எப்படி யாரா சொல்ல முடியுமா? பவுல் சொல்றாங்க, எனக்கு எதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் ஐ எம் ஹாப்பி. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அப்பெல்லாம் எனக்கு ஒரு புது வழியை தேவன் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. என்னை புதிய மனுஷனை அவர் என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். ஒரு பொண்ணை என்ன செய்கிறாங்க? தகரத்தை தூக்கி நெருப்பில் போடுறதில்ல, அது பொண்ணாக இருந்தால் தான் போடுவாங்க, அப்படி தானே? அப்போது வசனம் சொல்லுது, உன்னை யோபு சொல்கிறான், அவர் என்னை சோதித்த பின் என்ன செய்வேன்? பொண்ணாக விளங்குவேன். அப்போது ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன வரும்? உபத்திரம் வரும். பைபிள் சொல்லு பாருங்க, அக்கினி அதை பரிசோதிக்கும், அப்படிதானே? அக்கினி அதை பரிசோதிக்குமா? இப்போது பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லா பாஸ்டர்மாருக்குமே தெரியும், தெரியாத பாஸ்டர்மாரே கிடையாது, ஆனாலும் அதை செய்கிறாங்க. என்ன தெரியுமா? பைபிளில் வைக்கோல் இருக்குல்ல, வைக்கோல்னாலையும் ஒரு கொஞ்சம் காசை வச்சு வைக்கோல் வாங்கினா நிறைய வாங்கலாம். கொஞ்சம் காசை வச்சு என்னது மரம் வாங்கினா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். அந்த காசை வச்சு பொண்ணு வாங்கினா, வெள்ளி பொண்ணு விலையிடப்பட்ட கல்லாம் வாங்கினா திருவண்டு வாங்க முடியும், அப்படி தானே? ஆனால் அது மாதிரி ஊழியம் அப்படி தான். ஊழியம் பெரிய லெவலாக பண்ணால் வைக்கோல் மாதிரி பெருசாக பண்ணலாம், அதில் மரம் மாதிரி பண்ணலாம், என்ன செய்யலாம்? கோல்டு மாதிரி பண்ணலாம். வித்தியாசம். ஊழியத்தை பற்றி தான் அந்த அதிகாரம் பேசுது, பவுல் பேசுகிறாரு. அப்போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து பூமிக்கு கீழே இருக்குது, அந்தரங்கத்தில் மறைவாக இருக்குது, மரமும் வைக்கோலும் வெளியில் இருக்குது, அது கொஞ்சம் காசில் நிறைய வாங்கலாம், ஆனால் நிறைய காசில் கோல்டு கொஞ்சம் தான் வாங்க முடியும். அப்போ நம்முடைய ஊழியம், நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒருவேளை எப்படி இருக்கலாம்? பொண்ணுமா கொஞ்சமாக இருக்கலாம், அது பொண்ணாக இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய இருந்து என்னவாக இருந்துடக்கூடாது? வைக்கோலாக மரமாக இருந்துடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறாரு பவுல் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே ஒரு நாள் அக்கினி சோதிக்குமா? நியாயத்தீர்ப்பு வரும். நியாயத்தீர்ப்பு வரும்போது வைக்கோலால் அக்கினியை வச்சு சோதிக்கிறதுனால வைக்கோல் எரிஞ்சிரும், மரம் எரிஞ்சிரும், பொண்ணு எரியாது. ஹல்லேலூயா. நம்ம ஊழியம் கூட பொண்ணாக இருந்தால் ஊழியம் அழியவே அழியாது. ஹல்லேலூயா. அந்த ஊழியத்துக்கு பரலோகத்தில் பலன் இருக்கும். ஆனால் மற்ற ஊழியத்தை குறித்து வசனம் சொல்லுது, அதெல்லாம் எரிஞ்சிருமா. ஆனால் அவங்க மட்டும் ரசிக்கப்படுவாங்க. எப்படி ரசிக்கப்படுவாங்களாம்? அதுவும் அக்கினியில் அகப்பட்ட கொள்ளிக்கட்ட மாதிரி அவங்க வெளியே வந்து நிற்பாங்களாம். ஹல்லேலூயா. ஆனால் செஞ்ச ஊழியத்துக்கு பலன் இருக்காதுன்னு பைபிள் சொல்லுது. அதனால தான் சில ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க? ஸ்ட்ரிக்டாக ஊழியம் பண்ணுறாங்க. சில ஊழியக்காரங்க ஃபேமஸாக பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. ஃபேமஸாக பண்ணால் என்ன செய்யுது? அது அக்கினி பரிசோதிக்கும். கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் சோதிப்பார், நியாயத்தீர்ப்பு வரும். அப்போ தான் என்ன செய்யும்? எது முடிவு தெரியும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம அதுக்குள்ளே போவோம்னா, இப்போ விஷயத்துக்கு வரலாம். மார்ட்டின் லூத்தர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு, அது நம்புற மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒரு மனுஷன் வந்து மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறான் இல்லையா? அவன் வந்து பலவீனமாக இருக்கிறான், பொல்லாதவனாக இருக்கிறான், கோபக்காரனாக இருக்கிறான், அகந்தி உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு உபத்திரம் வந்துச்சுன்னு என்ன பண்ணுவான்? மேலும் கோபக்காரனாக மாறிடுவான், மேலும் அகந்தி உள்ளவனாக மாறிடுவான். அப்படிதான் மேலும் ரொம்ப மோசமாயிடுவான். அதே நேரத்தில் அவன் ஆவிக்குரியவனாக இருந்தால், மாற்றுத்த சொல்றாரு, அவனுக்கு உபத்திரம் வந்துச்சுன்னா, அவனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, அவனுக்கு பலவீனம் வந்துச்சுன்னா, அவன் என்ன ஆவான் தெரியுமா? அவன் ஆவியில் இன்னும் பலன் அடைவான், இன்னும் சாந்தம் உள்ளவனாக மாறுவான், இன்னும் அடக்கம் உள்ளவனாக மாறுவான், இன்னும் நல்லவனாக மாறுவான்னு சொல்லியிருக்கிறார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ நாம் ஆவிக்குரியவங்களா, உண்மையிலே நம்ம ஆவிக்குரியவங்களா இருந்தோம்னு சொன்னால், நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்வோம்? இன்னும் வாய் மூடுவோம். அடக்கம், அப்புறம் சாந்தம், அப்புறம் பொறுமை. நமக்கு பிரச்சனை வந்தால் நம்ம என்ன ஆகிடுறோம்? உண்மையிலே நீங்கள் உடம்பு சரியில்லை, நம்ம எப்படி இருப்போம்? உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமாயிட்டீங்க, ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, அப்போது வந்து நம்ம சுபா எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குமா இல்லையா? ஹல்லேலூயா. எதுக்கு இந்த ஆட்டம், அமைதியாக இருப்போம்னு யோசிப்போம். நம்ம நல்ல ஹெல்த்தாக இருந்தால் எப்படி இருப்போம்? ஓவராக போடுவோம். அப்போது
தேவன் ஏன் நமக்கு உபத்திரவத்தை தாராரு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பழைய மனுஷனை, பழைய சுபாவத்தை நம்ம விட்டு துரத்திட்டு நமக்குள்ள புதிய மனுஷனை உருவாக்குறதுக்காக நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, உபத்திரவத்துக்குள்ளே தான் நம்மளை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஸோ உபத்திரவம் நமக்கு வராமல் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி சில உபத்திரவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்யுங்க, நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு ஆண்டவரை நீங்கள் அதிகமாக மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் ஸ்பர்ஜன் எனக்கு ஸ்பர்ஜன் ரொம்ப பிடிக்கும். ஸ்பர்ஜன் ஒரு முறை ஸ்பர்ஜனுடைய நான் ஒரு ஸ்பர்ஜனுடைய அறிவுரைகள்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு நான் நல்லா படிப்பேன். நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு போகிறாரு. அது போதகர்களுக்கான கையேடுன்னு சொல்லி அதில் ஒரு கருத்து சொல்லிருக்காரு பாருங்கள். 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு கோவப்படுறான் அவங்க தான் தப்பு இருக்குது. ஹல்லேலூயா. சாதாரண பேசியிருக்கிறாங்க. ஒருத்தர் நிதானமாக பேசுகிறோம், ஒருத்தர் கோவமாக பேசுகிறாங்கன்னா முதல்ல யார் கோவம் வருதுன்னு பார்க்கணுமா? முதல்ல கோவம் வந்துச்சுன்னா அவங்க பக்கத்தில் என்ன இல்லை, நியாயம் இல்லை. ஏன்னா அவங்களோட ஆதாரம் இல்லாதனால வலுவான ஆதாரம் இல்லாமல் கோவப்படுறாங்க. ஆனால் வலுவான ஆதாருக்கு என்ன பண்ணுவான், பொறுமையாக பேசுவான். நிதானமாக அவங்கள்ட்ட ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்க என்ன பண்ணுவான், பொறுமையாக பேசுவான் நிதானமாக. ஆனால் ஏன் படப்பட நிற்கிறாங்க, அவங்கள்ட்ட சரக்கு இல்லை, அவங்களோட உண்மை இல்லை. ஒன்று என்ன வருது, நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இந்த மாதிரிலாம் ஆலோசனை சொல்லுவார் ஊழியக்காரர்களுக்கு ஸ்பர்ஜன். அவர் சொல்லிருக்காருங்க, இந்த அதிகாரத்தை குறித்து அவர் தியானிச்சு பேசியிருக்காரு. துன்பங்கள் பொறுமை உண்டாக்கும் என்கிறார் அப்போஸ்தலன் பவுல். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது. இது இயற்கையாக இல்லை தெரில. உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குறது, உண்டாக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் நம்புறாரு. ஆனால் எப்படி சொல்கிறாரு, இயற்கையாக அப்படி இல்லையே. அன்பான ஒரு குழந்தைய ஒருத்தர் இழந்து போயிட்டான், தன் செல்வத்தை இழந்து போயிட்டான், அவனுக்கு உபத்திரம் வந்துருச்சு. எப்படி இருப்பான் அவன்? ரொம்ப மோசமாக போயிடுவான். ஆனால் அதே ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, ஆனால் ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் சொல்கிறார் பாருங்க, ஆனால் பரிசுத்த ஆவியால் இருதயம் புதுப்பிக்கப்பட்ட மனுஷன் என்ன அற்புதமான மாற்றம் அடைவான். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க புரியுதா? நமக்குள்ள பரிசுத்த ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோமா, மாற்றம் அடைஞ்சிருவோமா? ஆனால் பரிசுத்த ஆவி இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அதனால தான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க. இந்த நம்பிக்கை குறித்து சொல்லும்போது அந்த 5ஆம் வசனம் சொல்லுது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்ம இருந்ததில் என்ன செய்ய ஊற்றப்பட்டிருக்கு, அந்த நம்பிக்கை நம்ம வைக்கப்படுத்தாதுன்னு வாசிக்கிறோம். ஸோ இந்த உபத்திரம் வரும்போது நாம் பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருந்தார்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம், நாம் மனம் திரும்ப தான் செய்வோம். நாம் இன்னும் பொறுமையாக தான் அடைவோம், இன்னும் யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனால் பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் சுய பலத்தில் இருப்போம்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது, நாம் உருவாகவே முடியாது. ஹல்லேலூயா. இங்கே யோசிச்சு பாருங்கள், நம்முடைய கோபத்தால் நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கும். நம்முடைய கோபத்தால் நம்ம இழந்து போன மனுஷங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்முடைய பொறுமையின்மையினால் நம்ம அடைந்த நஷ்டங்கள் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம பொறுமையாக இருந்ததுனால நம்ம நஷ்டம் அடைஞ்சிருக்க மாட்டோம். நம்ம ரொம்ப சாந்தமாக நிதானமாக இடத்துல விட்டு கொடுத்துட்டோம், இடத்துல ஒரு தோற்று போயிட்டோன்னா நம்ம நஷ்டம் அடைஞ்சிருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அப்போது கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு என்ன வரும், உபத்திரம் வரும். ஆனால் சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தில் சொல்லிருக்கான் பாருங்க, 71ஆம் வசனம் பாருங்க. 119 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன்றான். 67 அது 119. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். போதும். பாருங்க, அப்போ உபத்திரம் நமக்கு நல்லது. யார் இதை சொல்ல முடியும், யார் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், விசுவாசம் உள்ளவங்க, கிருபை உள்ளவங்க, தேவ மகிமை அடைங்கிற நம்பிக்கை உள்ளவங்க தான் சொல்ல முடியும், உபத்திரம் எனக்கு நல்லது. ஹல்லேலூயா. அப்போது நான் சொல்கிறேன் பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் நம்ம வாசம் பண்ணிகிட்டு இருக்கோம், தேவனுடைய கிருபையில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். நமக்கு உபத்திரம் வர்றது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படி தானே? இப்போ நமக்கு உபத்திரம் வருதுங்க, தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ ஏன் வசனம் சொல்லுது பாருங்கள், அவர் என்ன பண்ணுவாராம், தேவன் நம்மளை என்ன பண்ணுவாராம், அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குவார். அப்போ நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பழைய மனுஷனாக மாறிடக்கூடாது. நம்ம ரசிக்கப்பட்டதுக்கு முன்னாடி எவ்வளோ கோவக்காரனாக இருந்தோம், ரசிக்கப்பட்டதுக்கு முன்னாடி எப்படி அக்கிரமக்காரனாக இருந்தோம், ரசிக்கப்பட்டதுக்கு முன்னாடி எவ்வளோ நம்ம டென்ஷன் ஆகும், பதட்டப்படுவோம், பயப்படுவோமோ, அப்படிலாம் மாறக்கூடாது. இப்போ நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம். இப்போ என்ன உபத்திரம் வந்தாலும் நாம் அதை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏசப்பா தான் சொல்லிருக்காரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ பைபிள் அதுக்கு நிறைய சாட்சி இருக்குங்க, நிறைய சாட்சி இருக்குது. உபத்திரம் வந்த உடனே தேவனுக்காக நின்றவங்க யாரும் அழிஞ்சு போனாங்களா? உபத்திரம் வந்திருக்கு,
தேவனுக்காக நின்னாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, தேவனுக்காக உபத்திரம் வந்துச்சு. ஏன் உபத்திரம் வந்துச்சு? தேவனுக்குன்னு நின்னதுனால உபத்திரம் வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த உபத்திரம் வரும்போது சோர்ந்து போனாங்களா? பயந்து போனாங்களா? இல்லை, அங்கேயே நின்னாங்க. அப்படி தானே? உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ என்ன நடந்துச்சு சொல்லுங்க? உபத்திரவமே இல்லை. ஹல்லேலூயா. அது ஒழிஞ்சு போயிடுச்சு. ஹல்லேலூயா. நான் ஒரு சாட்சி படிச்சிருக்கேன், நடந்த சம்பவங்க. சைனாவில் எங்கேயோ, அதாவது கிறிஸ்துவ விரோதமான கம்யூனிஸ்ட் நாட்டில் தான் சபை ஆராதனை நடத்தக்கூடாதுன்னு ஒரு நிலைமை. இப்போ இருக்க ரஷ்யாவிலே அப்படி தான் இருந்துச்சு. சரியா? சைனாவில் அப்படி தான் இருந்துச்சு. சைனாலாம் ரொம்ப தடை. இப்போ தான் என்னாச்சு? கிறிஸ்துவம் பரவி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு ஆராதனை நடத்தி வந்துருக்குறாங்க. அண்டர் கிரவுண்டில் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு கமௌண்ட் வந்துட்டாங்க. போலீஸ்லாம் எல்லாம் என்னது, ராணுவம், மிலிட்ரி வந்துட்டாங்க. எல்லோரும் பைபிள் என்ன செய்யணும்? துப்பி கீழே போடணும். அப்போ தான் உங்களை உயிரோடு விடுவோம், வெளியே போயிடலாம், நீங்கள் எல்லாம் ஷூட் பண்ணி விடணும் சொல்லிட்டாங்க. எல்லோரும் இந்த பைபிளை துப்பி கீழே போட்டு ஓரமாக நின்றுட்டாங்க. அவங்கள ஷூட் பண்ண மாட்டான்னு ஒரு சின்ன பொண்ணு, 5 வயசு 6 வயசு ஒரு குழந்தை, அந்த பைபிள் எல்லாரும் துப்பி போட்ட பைபிளை தொடச்சி எடுத்து முத்தம் கொடுத்துட்டு அவனை பார்த்து சொன்னிச்சான், என்னை ஷூட் பண்ணுன்னு. ஹல்லேலூயா. என்னை ஷூட் பண்ணு. அந்த தலைவன் கேப்டன் சொன்னான்னா, இந்த பொண்ணை மட்டும் நீ சுடாத. ஹல்லேலூயா. பாக்கி எல்லாம் சுற்று. ஹல்லேலூயா. ஏன்னா உபத்திரம் அப்படிங்கிறத எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனை காப்பாற்ற அவரால் முடியும். ஹல்லேலூயா. அந்த உபத்திரவத்தில் வந்து பிசாசு பயமுறுத்துறான் நம்மளை. உபத்திரம் வந்தால் நீ ஓடிடுவ, உன் பிள்ளை செத்துச்சுன்னா நீ ஓடிடுவ. யோபுக்கு பாருங்க, உன் சொத்து அழிஞ்சா அவன் என்ன சொன்னான்? நோ, நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ உபத்திரம் தான் நம்ம என்ன பண்ணுது? நாம் யாருங்கிறது நமக்கு வெளிப்படு, பொண்ணா தகரமானு காட்டுது. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? உபத்திரம் வேண்டாம், நான் அதை விரும்பலைன்னு சொல்லவே கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? எனக்கு அதில் ஒரு போக்கு இருக்குது, அதில் ஒரு உயர்வு இருக்குது, என்னை அது மனிதனாய் மாற்றும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம இப்படி தான் ஜீவனை அடைய முடியும். வேகமாக போகலாம். ஒரு பரிசுத்தம், நான் உறங்கும்போது என் மேலே அந்த கிருபையெல்லாம் வச்சுருங்க, நான் எல்லாரையும் மாற்றிடுவேன்னு சொல்லி அப்படி ஜோம் பண்ணக்கூடாது. நம்ம என்னது, ஆண்டவர் அப்படிலாம் நம்மளை செய்ய மாட்டார். கண்டிப்பாக நம்மளை எங்கே நடத்திடுவார்? உபத்திரவத்துக்குள்ளே நடத்திடுவார். ஹல்லேலூயா. நாம் வந்து என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் நாம் வந்து ஜெபிக்கணும். ஏசப்பா என்ன செய்யுங்க என்னை ஆசீர்வதிங்க. நிறைய வசனம் இருக்குது, இப்போ பேசுகிற சமயம் இல்லை, நம்ம அடுத்த பகுதியில் போயிடலாம். 5வது விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து 5வது விஷயம் வந்து ரோமர் 5:5, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குது. அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. அப்போ நமக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. நம்ம ரட்சிக்கப்படுவோங்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? நமக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் நம்ம பார்க்கலாம். வேகமாக போகலாம். ஒரு 7 காரியங்கள் தான். 5வது காரியம் என்னென்னா, உபத்திரம் நம்ம என்ன செய்யுது? நமக்கு உபத்திரவம் படும்போது நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு நமக்கு ஆதாரம் இருக்குது. நான் சொல்லப்போனால் ஜீவனை அடைவோங்கிறது நமக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கவனிங்க, உபத்திரவம் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையின் அர்த்தமே நமக்கு புரியாதான் சொல்கிறான் ஒரு பரிசுத்தம். உபத்திரவம் இல்லைன்னா வாழ்க்கைன்னு என்னென்ன தெரியாது. இந்த கஷ்டமே படாமல் சிலர் வாழ்ந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன தெரியாது? வாழ்க்கையின் அர்த்தம் தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. ரொம்ப சிலர் வந்து பாடுபட்டு, ரொம்ப நொறுக்கப்பட்டு, ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டு ஒருத்தர் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி இருப்பாங்க? நற்குணசாலியாக இருப்பாங்க. அவங்களை கர்த்தர் செய்வார்? மேன்மைப்படுத்துவார். நான் சொல்கிறேன், கவனிங்க. துன்பம் வந்து சொல்லப்போனால் நமக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லி ஒரு பரிசுத்தம் சொல்கிறார். துன்பம் நமக்கு ஒரு வாய்ப்பு. ரட்சிக்கப்பட்ட பிறகு உனக்கு துன்பம் வருதா? ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. என்ன வாய்ப்பு? விசுவாசத்துக்கான ஒரு வாய்ப்பு, இல்லையா? அப்போது நமக்கு நல்ல குணங்களை எது உருவாக்குது? உபத்திரவம் தான் உருவாக்குது. நான் சொல்லப்போனால் இப்போ நம்ம வந்து இயேசுவின் ரட்சிப்பு வந்து கிருபையாக நம்ம பெற்றோம், இல்லையா? நாம் அதை விசுவாசத்தில் என்ன செஞ்சோம்? பெற்றுக்கொண்டோம். விசுவாசத்தில் வாழும்போது உலகத்தில் என்ன வருது? உபத்திரம் வந்து தவிர்க்க முடியாத ஆகுது. இப்படி 4 உபத்திரம் வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து இப்போ நமக்கு ஒரு ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தை பிடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, விசுவாசித்தோம், கிருபை கிடைத்தது, அந்த கிருபையில் நின்னோம், நம்பிக்கை வந்துச்சு, நம்பிக்கையில் நின்ன உடனே உபத்திரம் வந்துச்சு. உபத்திரவத்தை நம்ம உபத்திரவத்தில் கடந்து போகும்போது பாருங்கள், நமக்கு ஒரு பரிசு கிடைக்கும், ஒரு ஆதாரம் கிடைக்கும். என்ன ஆதாரம்? ஹல்லேலூயா. உபத்திரத்தில் போனால் தான் இது நமக்கு கிடைக்கும். உபத்திரத்தில் போவதும் என்ன செய்ய முடியாது? நம்ம இதை சொல்லவே முடியாதுங்க. ரோமர் 5:5 தான் அந்த ஆதாரம். அப்போ நம்ம வந்து சுய பலத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம உபத்திரவத்தை ஜெயிக்க முடியாது. நமக்கு பைபிள் சொல்லுது, எபேசியர் 4:30, நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. அப்போ நம்ம இருதயத்தில் என்ன இருக்குது?
பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறாரு. அவருடைய அன்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக பைபிள் சொல்லுது. நமக்கு என்ன ஆதாரம் இருக்குது? எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உபத்திரவத்தில் வெளியே வந்த உடனே உங்களோட ஆண்டவர் பேசுவார். நீங்கள் ஏசப்பா பாருங்கள், சோதனை வந்துச்சு. சோதனைக்கு அப்புறம் என்னாச்சு? சோதனையில் வந்து பிசாசை ஜெயிச்சிட்டார் ஏசப்பா. ஜெயிச்சுட்டு வந்த உடனே என்ன வாசிப்பீங்க நீங்கள்? தேவதூதர்கள் அவருக்கு என்ன பண்ணாங்க? பணிவிடை செஞ்சாங்கன்னு வாசிப்பீங்க. அப்படி தானே? பணிவிடை செஞ்சாங்க. இப்போ நம்ம தானியேல் பாருங்கள், சிங்க கோயிலில் போயிட்டு வெளியே வந்தான். வெளியே வந்து என்னாச்சு? அவனுக்கு உயர்வு கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. அப்போது நம்மளை விசுவாசிக்க சொன்ன ஆவியானவர், நம்மை கிருபையில் நிற்க சொன்ன ஆவியானவர், நம்மளை வந்து உபத்திரவத்தில் நம்பிக்கைக்குள்ளே நடத்தின ஆவியானவர், இந்த உபத்திரவத்தில் நம்ம ஜெயிக்க வச்ச ஆவியானவர் இப்போ என்ன பண்ணுவார் தெரியுமாங்க? இப்போ அந்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வார்? இப்போ தான் நடத்த ஆரம்பிப்பார் ஜீவனுக்குள்ளே. ஹல்லேலூயா. இப்போது நமக்கு ஒன்று தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து சுய பலத்தில் என்ன செய்யலை, இதெல்லாம் செய்யலை. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரியவர். ஹல்லேலூயா. எனக்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்போது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. நமக்கு தெளிவாக ஒவ்வொரு உபத்திரமும் நமக்கு சொல்லும், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு உபத்திரத்திலே வெளியே வரும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா சொல்லுவீங்க, என்னை உபத்திரம் என்னை வெட்கப்படுத்தாது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னுடைய ஆதாரமாக இருக்கார் அப்படி என்ன சொல்ல ஆரம்பிப்பீங்க. நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா இருக்கும், எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார் அவங்க தான் யார்? தேவனுடைய பிள்ளைகள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்னவா கொடுக்கப்பட்டிருக்காரு? நமக்கு ஒரு ஆதாரமாக, நமக்கு ஒரு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ நம்ம இந்த உபத்திரத்தோடு வெளியே வந்த உடனே நமக்கு என்ன தெரிய ஆரம்பிக்கும்? நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ என்ன தோணும் நமக்கு? அப்போ நம்ம கூட இருக்கிறது யார்? ஆவியானவர். நம்மளை நடத்துறது யார்? ஆவியானவர். அப்போ நம்ம என்ன சத்தம் கேட்க ஆரம்பிப்போம்? இது வரைக்கும் நம்ம வந்து உலகத்தில் வேறு என்ன உபத்திரத்தில் போகும்போது பயங்கரமான சத்தம் கேட்டிருப்போம். ஆனால் வெளியில் வந்த உடனே பாருங்கள், நம்ம ஆண்டவர் ஆவியா என்ன சொல்வார்? நம்மோட பேச ஆரம்பிப்பார். பரிசுத்த ஆவியார் நம்மோட தேவனுடைய அன்பை பற்றி பேச ஆரம்பிப்பார். அவர் நம்மளை இன்னும் என்ன செய்வார்? பலப்படுத்த ஆரம்பிப்பார். வெளியில் வந்த உடனே நம்மளை தேவன் விட மாட்டார். நம்ம யாருங்கிறத யார் வெளிப்படுத்துவா? ஆவியா. நீங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியே வந்த உடனே ராஜா என்ன சொல்கிறான்? உன்னதமான தேவனுடைய குமாரனே அதானே சொல்கிறான். தானியேல் வெளியே வந்தோடனே தானியேலுக்கு என்ன தெரியுது? நான் வந்து ராஜாவை உமக்கு துரோகம் பண்ணலை, தேவனுக்கு துரோகம் பண்ணலை, அதனால் கர்த்தர் என்னை காப்பாற்றிட்டாருன்னு சொல்கிறான். அப்போ நமக்கு என்ன உபத்திரவம் எதை கற்றுக் கொடுக்குது? நமக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. நாம் வந்து என்ன செய்யலை, நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு நம்பிக்கை மட்டும் இல்லை, நமக்கு ஒரு ஆதாரமாக என்னது, நான் நிற்கக்கூடிய ஒரு ஆதாரமே இருக்குது. எனக்கு ஒரு கேரண்டி இருக்குன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த கேரண்டி தாங்க பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த உபத்திரவத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரிய ஆரம்பிக்கும்? இது என் பலத்தில் நான் என்ன செய்யலை, நான் ஜெயிக்கலை, எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அதாவது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி நான் யாரை அனுப்ப போகிறேன்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப போகிறேன். அப்போது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நம்ம பயங்கரமாக பலப்படுத்த ஆரம்பிப்பார். இந்த உபத்திரத்தை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்? நம்ம ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? தேவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறாரு. அந்த பரிசுத்த அந்த வசனம் திரும்ப வாசிங்க, உங்களுக்கு புரியும். ரோமர் 5:5 வாசிங்க. ரோமர் 5:5 வாசிங்களேன். நமக்கு அருளப்பட்ட, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப பாருங்க, இப்ப நமக்கு என்ன தோணும்? வெளியே வந்தோன்னு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த குணம் வந்து நம்ம என்ன பண்ண தெரியுமா? இப்போ ஒரு மனுஷன் வந்து சாந்தமா இருக்கான், அன்புள்ளவனா இருக்கான். ஒரு மனுஷன் வந்து என்ன பண்றான்? பொறுமையா இருக்கிறான், விசுவாசமாக இருக்கா, இச்சை அடக்கமாக இருக்கான். உபத்திரம் வரும்போது இச்சை வந்துச்சு, இச்சை ஒரு உபத்திரமாக வந்துச்சு, இச்சிக்கலை, கோவப்படுற மாதிரி உபத்திரம் வந்துச்சு, சாந்தமாக இருந்துட்டான். இப்போது இந்த குணங்களை வெளிப்பட்ட உடனே பைபிள் என்ன சொல்லுது? இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நீ எங்கே போயிடுவ? நீ பரலோகத்துக்கு போயிடுவ. அப்போது நம்ம ஜெயிச்ச உடனே நமக்கு என்ன உணர்வு வரும்? எனக்கு என்ன இருக்குது? எனக்கு ஜெயிச்சதுனால எனக்கு என்ன இருக்குது? எனக்கு பரலோகம் இருக்குது. ஜெயிச்சதுனால நம்ம என்ன அடைய போகிறேன்? நான் தேவ மகிமை அடைய போகிறேன். எனக்கு இந்த குற்ற உணர்வுலாம் நம்ம விட்டு போயிடும், பயம் நம்மளை விட்டு போயிடும். எல்லா உபத்திரமும் விட்டு போனதுக்கப்புறம் என்ன தோணும்? நமக்கு நம்ம ஒரு ஆதாரம், நம்ம பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஒரு லீடருக்கு என்ன கொடுக்குறாங்க? ஒரு பேசி கொடுக்குறாங்க தானே? எதுக்கு அவங்க ஸ்கூல் லீடரு? அப்படியா இல்லையா? கொடுக்கலையா?
ஏன்? அப்போ நம்ம உபத்திரவத்தை ஜெயிச்ச உடனே நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ஒரு பேட்ச் கொடுக்குறா. என்னது? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார்? அதுக்கு முன்னாடியே நமக்குள்ளே இருக்கிறாரு. இருந்தால் கூட நம்ம எப்போ தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு? ஓ, இது என்னுடைய பலத்தில் நான் ஜெயிக்கவே இல்லை. என்னால் எப்படி ஒரு கணத்தில் அந்த மாதிரி கணத்தை காட்ட முடியுமானா? காட்ட முடியாது. அப்போ நான் காட்டினேன். ஏன் காட்டினேன்? அப்போ பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நான் திருப்பி பேச முடியும். நான் ஏன் பேசாமல் இருந்தேன்? என் வாய் யார் கட்டினா? பரிசுத்த ஆவி கட்டினாரு. அப்போது நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆதாரமாக இருக்கார். நான் இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்? என்னை பலப்படுத்துகிற இந்த ஆவியானவர் என்ன செய்வார்? என்னை கண்டிப்பாக பரலோகத்தில் கொண்டு சேர்த்துருவார். என்னை உபத்திரவம் வரும்போதெல்லாம் எனக்கு ஆவியானவர் என்னை காப்பாற்றிடுவார். எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் என்னோடு இருக்கிற என்ன வரும்? நம்ம ஆவியானவர் ஆதாரமாய் பெற்றிருக்கிற நம்பிக்கை எப்போ வர ஆரம்பிக்கும்? நம்ம எப்போ ஆதாரம் இருக்கதே தெரியும். உபத்திரவத்தை ஜெயிச்சாதான் தெரியும். உபத்திரவத்துக்கு உள்ளரு உபத்திரவம் வரலன்னு என்ன தெரியாது. இந்த மாம்ச பலத்தில் வாழ்ந்தோன்னா பரிசுத்த ஆவியை நம்ம அவமானப்படுத்திடுவோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன எப்படிப்பட்ட ஆவியானவர்னு சொன்னால், எப்படி ஆவியானவர்? நம்மளை நம்முடைய நல்ல குணமுள்ளவங்களாக மாற்றி தேவ அன்பை நமக்குள்ளே ஊற்றுகிற ஆவியானவர். அப்போ தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுது. யார் ஊற்றுறா? பரிசுத்த. அது எப்போ தான் நமக்கு தெரியும்னா, உபத்திரவத்தை ஜெயிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னோடு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் என்ன கிடைக்காது நமக்கு? என்ன கிடைக்காது சொல்லுங்கள்? வெற்றி கிடைக்காது. சுய பலத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? போராட. அப்போ இனிமேல் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இனிமேல் எப்போ பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பேசுவோம்? பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யுங்க. இல்லை ஏசப்பதி வேசப்பா இன்னும் எனக்கு முடியும் ஆவியானவருடைய வல்லமை எனக்கு அதிகமாக தாங்க. நான் பரிசுத்த ஆவியில் வாழணும். ஆவியால் நிரப்புங்க அப்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. இருக்குன்னு நம்ம என்ன செய்வோம்? அப்போ நமக்கு தேவன் கொடுத்துருக்க சப்போர்ட் என்ன சொல்லுங்கள்? தேற்றர் என்ன சொல்லுங்கள்? பரிசுத்த ஆவியானவர். இப்படி தான் நம்ம ஜீவனை அடைய முடியும். அடுத்து 6வது காரியம் என்ன? வேகமாக போகலாம். 6வது காரியம் என்னன்னா, சரி வேகமாக போகலாம். நம்ம விசுவாசித்தோம், கிருபையில் நின்னோம், தேவ மகிமை அடைவுங்க நம்பிக்கைக்கு வந்தோம். அப்புறம் உபத்திரத்துக்குள்ளே போனோம். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இருக்காருங்கிற ஒரு என்னது சந்தோஷம் நமக்கு கிடைச்சிச்சு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு தெளிவு நமக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அதாவது தேவன் நம்மளை அன்பு கூர்ந்தார்ல, காரணம் அவர்கிட்ட தான் இருக்குது, நம்மகிட்ட இல்லை. இந்த அதிகாரம் அப்படி பேசுது. தேவன் நம்மகிட்ட அன்பு கூறுறதுக்கு நம்ம நல்லவங்களாக இருந்தோமா? நாம் நல்லவங்க கிடையாது. அப்படி தானே? நம்ம நல்லவங்க கிடையாது. தேவன் நம்ம இடத்துல அன்பு கூறுவதற்கு ஏசு எனக்கா மரிச்சார்னு சொல்கிறோம். அதுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது தகுதி இருக்குதா? இல்லை இல்லையா? தேவனுடைய அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் காரணமே கிடையாது. ஹல்லேலூயா. அதுக்கு யார் தான் காரணம்? அவர் தான் காரணம். அவர் என்ன நினச்சார்னா, நான் மனுஷன் பூமியில் நான் படைத்தேன், சரி அவன் என்ன பண்ணான்? பாவம் செஞ்சிட்டான், நான் எப்படியாவது என்ன செய்யணும்? நான் காப்பாற்றணும்னு சொல்லி அவர் ஒரு பிளான் பண்ணி என்ன செய்கிறாரு? அவர் நம்மகிட்ட வந்தார். இப்போ நம்ம என்ன நினைக்கூடாதுன்னா, நான் இப்படி இருந்ததுனால ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. சில அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் இப்படி இருந்ததுனால கர்த்தர் ரட்சித்தார். அப்படி கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, நம்மை தேவன் நேசிப்பதற்கு என்ன கிடையாது, நாம் கோபாக்கினைக்கு ஏதுவாக இருந்தோமா? நாம் தேவனுக்கு சத்ருவ. அந்த வசனம் வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு விளங்க பண்ணுவார். அப்போ நம்ம பாவிகளாய் இருக்கையில் நமக்கு இயேசு மேல 7 வாசிங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப பாருங்க, நம்ம நமக்கு என்ன கிடையாது? நம்ம கோபாக்கினைக்கு ஏதுவாக இருந்தோம், நாம தேவனுக்கு சத்ருவாக இருந்தோம். ஆசீர்வாதமாக இருக்க நமக்கு என்ன இல்லை? நமக்கு பலன் இல்லை. அப்படிதானே? நாம் பலனற்றவளாக இருக்கும்போது இயேசு என்ன பண்ணாராம்? அது 6வது வசனம். அன்றையும் நாம் பலனற்றவளாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார்.
8வது வசனம் பாருங்க, பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அப்படிதானே? அப்போ நம்ம 10வது வசனம், நாம் சத்ருகளாக இருக்கையில் இயேசு நமக்காக மரிச்சார். அப்படிதானே? அப்போ நம்ம சத்ருவாக இருந்தோம், பாவியாக இருந்தோம், அக்கிரமக்காரன் இருந்தோம், பலனற்றவனாக இருந்தோமா. அப்போ இப்படிப்பட்ட நமக்காக இயேசு என்ன பண்ணார்? மரித்தார். ஹல்லேலூயா. அப்போ என்ன காரணம்? என்ன காரணம்? தேவ அன்பு. என்ன காரணம் சொல்லுங்க? தேவ அன்பு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம் சொன்னால் தேவனுடைய அன்பு தான் காரணம். நம்ம கிட்ட என்ன இல்லை, நன்மை கிடையாது. நம்ம யாராக இருந்தோம் சொல்லுங்க? நாம் தேவனுக்கு சத்ருவாக தான் இருந்தோம். அப்போ தேவனுக்கு சத்ருவாக இருக்கிறவனுக்காக தேவன் என்ன பண்ணிருக்காரு? அவருடைய குமாரன் அனுப்பியிருக்கிறாரு. அப்போ நமக்கு என்ன இல்லாமல் இருந்துச்சு? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. என்ன பலன் இல்லை? நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு பலன் இல்லை, நம்ம ஆசீர்வாதமாக இருக்க பலன் இல்லை, நம்ம ஆராதிக்க பலன் இல்லை, நம்ம தேவனை அறியக்கூடிய அறிவே நமக்கு இல்லை. நம்ம பலனற்று இருந்தோம். சொல்லப்போனால் சத்ருவாக இருந்தோம். அப்போ சத்ருவாக இருந்த நம்மளை, பலனற்று இருந்த நம்மளை தேவன் என்ன பண்ணாராம்? அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்காக அவரை சிலுவையில் மரிக்க வச்சார். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குது? அப்போ இதுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு முழு காரணம் யார் தான்? தேவன் தான். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்களுக்கு புரியுதா? நம்ம ஒருபோது என்ன பண்ணுறக்கூடாது, நான் நல்லா ஜெபிக்கிறதுனால ஏசப்பா என் மேலே தேவன் பிரியமாக இருக்கார், நான் நல்ல வேத வாசிக்கிறதுனால அவர் என் மேலே பிரியமாக இருக்கார். இல்லைங்க, நாம் சபைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் நம்ம மேலே எப்படி தான் இருக்கார்? பிரியமாக தான் இருக்கார். ஹல்லேலூயா. நாம் தான் என்ன பண்ணல, நாம் அவரை அறியாது இருந்தோம். அவர் நம்ம அறியலை. நம்ம வழியில் போயிட்டு இருந்தோம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்ம மேலே அன்பாக இருந்து அதனால தான் நம்முடைய குமாரன் பூமிக்கு அனுப்பினார். நாம் தேவனுக்கு சத்ரு. அது மூல பதிப்பில் இருக்குது, கலகம் செய்கிறவங்க இருந்தோமா. கலகம், தேவனுக்கு விரோதமாக புரட்சி, இப்போ கலகம் பண்ணிட்டு இருந்தோமா, விரோதியாக இருந்தோமா. அப்போ விரோதியாக இருந்த நம்மளை, ஒரு கலகக்காரன் நம்மளை தேவன் என்ன பண்ணிருக்காரு? நம்ம ரட்சித்திருக்கிறார் சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு தேவனின் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவருக்கு நம்ம மேலே இருந்த இது அன்பு தான் காரணம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நான் சொன்ன காரணங்களை மறந்துடாதீங்க. நாம் நமக்கு தேவன் தந்த விசுவாசம் முக்கியம். ஹல்லேலூயா. தேவன் தந்த கிருபை முக்கியம். ஹல்லேலூயா. தேவன் தந்திருக்கிற நம்பிக்கை முக்கியம். தேவன் நமக்கு தருகிற உபத்திரவம் முக்கியம். தேவன் நமக்கு தருகிற பரிசுத்த ஆவி முக்கியம். நமக்கு தேவன் தருகிற நமக்கு என்னது? தேவனுடைய அன்பு முக்கியம். ஹல்லேலூயா. நான் சொல்வது புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவனுடைய அன்பு தான் நம்ம என்ன பண்ணியிருக்குது? ரட்சித்திருக்குது. அப்போ இதுதான் ஜீவன் நமக்கு போதிக்கிற காரியங்கள். அந்த ஜீவன் நமக்குள்ளே வரும்போது நமக்கு இந்த உணர்வுகள் வரும். அப்போ எனக்கு விசுவாசம், அவர் வசனத்துலேருந்து எனக்கு விசுவாசத்தை கொடுத்தாரு. அவர் கிருபையாக என்னை ரட்சித்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு. அவர் தம்முடைய ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் உபத்திரத்தில் நடத்திருக்கிறாரு. ஏன்னா வசனம் சொல்லுது இல்லையா, எதுக்கு நம்ம உபத்திரத்தில் ஆண்டு கொண்டு போனார்? எது கொண்டு போனார்? இப்போ நம்ம வசனம் சொல்லுது, தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? எதுக்கு தகப்பன் சிக்ஷிக்கிறான் புத்திரனா? தான் நேசிக்கிற எல்லாரையும் தகப்பன் ஏன் சிக்ஷிக்கிறான் சொல்லுங்கள்? உருப்படாமல் போகிறதுக்கா? எதுக்கு சிக்ஷிக்கிறான்? எப்படி சொல்லுது? தங்களுக்கு நலமென்று தோன்றின காரியத்தில் சிக்ஷிக்கிறாங்களாம். தங்களுக்காகவே சிக்ஷிக்கிறாங்களாம். என் பேரை நீ கெடுத்துடக்கூடாது, பைபிள் சொல்லுது. என் பேரை கெடுத்துடும், குடும்ப கௌரவத்தை கெடுத்துடுன்னு சொல்லி சிக்ஷிக்கிறாங்க அவங்க பிரயோஜனத்துக்காக. ஆனால் பிதா எதுக்கு சிக்ஷிக்கிறாராம்? நம்ம பிரயோஜனத்துக்காக. அவர் பிரயோஜனம், அவர் நம்ம நல்லவனாக இருந்தாலும் கெட்டோம்னா அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அவர் ஏன் நம்மளை சிக்ஷிக்கிறாரு? நாம் அழிஞ்சு போயிடக்கூடாது, நாம் உள்ள ஆக்கினை அடையக்கூடாது, நாம் பாவத்தின் சம்பளமாக மரணத்தில் போகக்கூடாது. நான் அதுக்கு சொல்லி தேவன் என்ன, நம்ம தவறு செய்யும் போதெல்லாம், நாம் மீறுதல் செய்யும் போதெல்லாம் தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு? நம்மளை சிக்ஷிக்கிறார். சில வேளையில் நம்ம தப்பே செய்யலாம் கூட, நமக்கு என்னது, உலகத்தில் இருக்கிற பிசாசு என்ன பண்ண, நம்மளை யார் மூலமாவது நம்மளை டென்ஷன் படுத்தும், யார் மூலமாவது நம்மளை கஷ்டப்படுத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? நாம் பாவம் செஞ்சிடக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? உபத்திரவத்தை சகிக்கணும். அப்படி சகிக்கும்போது நமக்கு என்ன இருக்குது? நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். எப்படி அதெல்லாம் பண்ணுறோம்? அப்போ தான் புரியும், நம்ம கூட இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நமக்கு அருளப்பட்டது பரிசுத்த ஆவியானவர். அப்போது நம்ம என்ன செய்யலை? நம்ம சுய பலத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழலை. பரிசுத்த ஆவியானவர்னா அவர் தான் நம்ம வாழ வைக்கிறார், நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பரிசுத்த ஆவியை நம்ம நம்ப ஆரம்பிச்சோன்னா இன்னும் நம்ம சூப்பராகிடுவோம். இன்னும் சூப்பரான பிறகு நமக்கு என்னென்ன வந்துடக்கூடாது? நாம் கொஞ்சம் நல்லவங்க, அதனால் தேவன் நேசிச்சார் என்ன வரக்கூடாது? இல்லை, நம்ம நல்லவனாக இல்லாத போதே அவர் நமக்காய் மரித்தார். ஹல்லேலூயா. நாம் பலனற்றவனாக இருக்கும்போதே நமக்காய் மரித்தார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்புறம் கடைசியாக ஒரு விஷயத்தை போயிடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, தேவ அன்பின் உச்சம் கிறிஸ்துவின் சிலுவை மரணம். இதுதான் கடைசியாக. ஹல்லேலூயா.
தேவன் நம்மளை நேசிச்சார். நான் முன்னாடி சொன்னேன். நான் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும் போதும் அந்த முன்னாடி பாயிண்ட்ஸுடைய கனெக்ஷன் தான் அடுத்து சொல்லிருப்பேன். விசுவாசம் எது? கிருபையினால, கிருபை வந்து விசுவாசத்தினால கிருபை கட்சிது. அந்த கிருபை என்ன செய்யணும்ல, என்ன சொன்னாது? நம்பிக்கை தருதுன்னு. அப்புறம் அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யுது? உபத்திரத்தை நடத்தும். அந்த உபத்திரம் என்ன பண்ணுது? ஆவியான நமக்கு காண்பிக்குது. அந்த ஆவியான என்ன செய்கிறாரு? தேவ அன்பை நமக்கு சொல்கிறாரு. அப்புறம் அந்த அன்பு வந்து சொல்கிறாரோட முடிக்கலைங்க. அந்த அன்பின் உச்சம் ஒன்று இருக்குது. கலையில் என்னது? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அதான் அவருடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. பைபிளில் ஒரு இடத்துல கூட தேவன் நம்மக்கிட்ட பரவாயில்ல பார்க்கலாம் அப்புறம் செய்யலாம் கிடையாது. என்ன சொன்னாலும் அவர் சொல்வார், நான் உனக்கு செய்கிறேன், ஹல்லேலூயா, உன்னை காப்பாற்றுறேன். தேவன் வந்து தேவனிடத்தில் வந்து ஆம் அப்படிதான் இருக்கு. எஸ். ஒரு மனுஷன் வந்து அக்கீலில் இருக்கிறான், அவனை அப்படி காப்பாற்ற முடியும். ஒரு மனுஷன் வந்து பாவத்தில் இருக்கிறான், காப்பாற்ற முடியும். செத்தே போயிட்டான், காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் வந்து நம்ம எப்படிப்பட்டவர்? அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம வந்து நம்பிக்கை இல்லாத நம்ம நிலைமையில் இன்னைக்கு வந்திருந்தா கூட நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்? ஏங்க, ஒரே பேரான குமாரனை நமக்கு வேண்டி தேவன் அனுப்பினார். ஒரே ஒரு குமாரன், அவரை நமக்கென்று அனுப்பினார். எங்கே அனுப்பினார் சொல்லுங்க? பாவம் செய்யாத இயேசுவை, பாவம் அறியாத இயேசுவை, பாவிகளுக்கு விலகின இயேசுவை, ஒரு குற்றமும் செய்யாதவரை அந்த கேடு அடைந்தார். மிக கொடூரமாக இயேசு மறிக்கிறாரு. பிதா அதை பார்க்குறாரு. பிதா வந்து அதுக்கு தான் அவர் அனுப்புகிறாரு, போய் சிலுவையில் மறிக்கிறதுக்கு. இது வந்து ஏன் அனுப்புனார் தேவன்? அந்த சிலுவை வந்து, அந்த மரணம் வந்து அவரை நம்மளோட இணைக்கி தேவனை நம்மளோட சேர்க்கணும்னா என்ன செய்யணும்? நமக்கு தண்டிக்க பண்ணணும். அப்போ தண்டிக்கப்படுவதற்கு என்ன செய்கிறாரு? ஒரு குற்றமும் செய்யாத, ஒரு பாவம் செய்யாத இயேசு என்ன பண்ணுறார்? தேவன் அனுப்புனார்னா அதுக்கு முதல் காரணம் நம்ம மேலே இருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, தகுதி இல்லாத நமக்கு வேண்டி இதை செய்கிறாருன்னா பாருங்களேன். பக்தியே இல்லாத நமக்கு வேண்டி இதை செய்கிறாருன்னா பாருங்களேன். நம்மகிட்ட பக்தியே கிடையாது. நம்ம வந்து அவருக்கு எதிராக நடக்கிறோம். அவருக்கு எதிராக நடக்கிறவனுக்கு வேண்டி அவர் இதை செய்கிறாரு. பக்தி இல்லாதவனுக்கு வேண்டி இதை செய்கிறாரு. நான் சொல்லப்போனால், என்னை காப்பாற்றுவதற்கு எனக்கு பலனே கிடையாது. இந்த பலனை கொடுத்தது யாரு? விசுவாசம், கிருபை, நம்பிக்கை, பரிசுத்த ஆவி. இதில் யார் நமக்கு தாரா? நல்ல குணங்கள். உபத்திரம் சொல்ல நல்ல குணங்களை தான் அவர் தாரா. ஏதோ உபத்திரத்து வழியே தராரு. நல்ல குணங்களை தராரு, பரிசுத்த ஆவியை தராரு, அன்புள்ளவராக இருக்கிறார். ஏன் சொல்லுங்க? ஏன் நமக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? எந்த தகுதியுமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ எந்த தகுதியுமே இல்லாத நமக்கு வேண்டி தேசம் என்ன பண்ணிருக்காரு? மறிச்சிருக்கிறார். இது வந்து என்ன சொல்லுங்க? இது தேவனுடைய அன்பின் உச்சம். ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் பட்டிட்டு, பிரியமான தேவசனமே, இந்த பகல் வேளையில் இல்லை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய நமக்கு தேவன் தந்த விசுவாசம், நமக்கு தேவன் தந்த கிருபை, நமக்கு தேவன் தந்த நம்பிக்கை, நமக்கு தேவன் தந்த நல்ல குணங்கள், நமக்கு தேவன் தந்த பரிசுத்த ஆவி, நமக்கு தேவன் தந்திருக்கிற அவருடைய அன்பு, நமக்கு தேவன் தந்திருக்கிற சிலுவை மரணம். பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் மரணம் எல்லாமே நம்மை ரட்சிப்பதற்காக தான். நம்மை அவரோடு ஒப்புரவாக்கின தேவன் நம்ம ரட்சிப்பார்னு விசுவாசிக்கணும். பிரியமானே, ஒரு நாள் வந்து இயேசு சிலுவையில் மரிச்சாரு, உயிர் தெழுந்தாரு அப்படின்னு விடாதீங்க. இன்னைக்கு அந்த வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யணும்னு சொன்னால் நம்ம இன்னும் விசுவாசிக்கணும், இன்னும் நம்ம கிருபையில் நினைக்கணும், இன்னும் நம்ம நம்பணும், இன்னும் நாம் நல்ல குணங்கள் உள்ளவங்களாக மாறணும், இன்னும் நம்ம பரிசுத்த ஆவியில் நிரம்பணும், இன்னும் நாம் தேவ அன்பை ருசிக்கணும், இன்னும் நாம் சிலுவையை தியானிக்கணும். பிரியமான தேவசனமே, மறக்கவே கூடாது. 7 காரியங்களும் ஜீவனை பற்றிய காரியங்கள். ஜீவன் இருக்கிறவங்களுக்கு இது புரியும், ஜீவனை விரும்புகிற நமக்கு இது புரியணும். பிரியமான தேவசனமே, நம்ம ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இது உம்முடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் கூட வா. நாம் என்ன செய்ய போறோம்? உலகத்தை மாற்றப் போகிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கடவுளிடம் ஜெபியுங்கள்.
தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். என்னை விசுவாசிக்கிறவன் நீ உயிர் பிழைப்பாய். ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் ஈராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும்.